இனி பணம் பெருகும் அப்படிங்கிற இந்த தலைப்புல நாம் சில காரியங்களை நாம் படிக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, இனி பணம் பெருகும். ஆமென். இதுவரை இல்லாத விதத்திலே ஒரு பெரிய பெருக்கம் இந்த நாள் முதற்கொண்டு உங்க வாழ்க்கையில வர்றதை நீங்க பாப்பீங்க. இந்த நாள் முதற்கொண்டு உங்க பிசினஸ்ல வர்றதை பாப்பீங்க. புதிய பெருக்கங்கள் உங்களுக்கு நடக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆமென். அதனாலதான் ஒரு காரியத்தை ஆழமா நான் நம்புறேன். கடவுளுடைய பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையை கேட்பீர்கள் என்றால் நீங்க கண்டிப்பா செழிப்பீங்க. நீங்க தரித்திரமா இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில செழிப்பு வந்தே தீரும். ஆமென். தேவன் ஐஸ்வர்யவான். இதை நீங்க முதல்ல நம்புறீங்களா? இதை நம்புறீங்கன்னா அப்ப இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஐஸ்வர்யம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள், வாரிசுகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறாரோ அதுபோல நீங்களும் இந்த பூமியில் செல்வந்தர்களாய் இருக்க அவர் உங்களை அழைத்திருக்கிறார். கல்வாரியில் உங்க பாவம் மட்டும் மன்னிக்கப்படல, உங்க ஏழ்மையின் அந்த சாபங்கள் நீக்கப்பட்டு நீங்கள் செழிப்படைவதற்கான ஒரு செயலை இயேசு செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் செல்வந்தர்களா இருக்க முடியும். அதற்கு எதுவும் தடையா இருக்க முடியாது. அதற்கு எதிரான எந்த சாபங்களையும் அவர் முடித்து போடுகிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் கல்வாரியை மதிக்கிறேன். ஆமென். அதனாலதான் கரன்சியை அழைக்கிறேன். மணி கமத், மணி கமத், மணி கம் டு மீ in a miraculous way. பணமே என்னிடத்திற்கு வா. அல்லேலூயா. அற்புத விதமாய் அது என்னிடத்தில் வருவதாக. அல்லேலூயா. உங்களிடத்தில் அது வருவதாக. ஆமென். கல்வாரியில் அவர் பண்ணாருங்க. அவருடைய கிருபையை அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய கிருபையை விளங்கிக்கோங்க. இதை ஒரு செயலா அவர் செஞ்சிருக்கிறார். ஆமென். இப்ப இதுக்கு எதிராக சிந்தித்த சிந்தனைகள்லாம் இப்ப மாத்தி இப்ப என்ன சிந்தனைகள் உள்ள உதயமாயிடுச்சு. நான் ஐஸ்வர்யவனாகும்படி அவர் என்ன ஆயினாரு? தரித்திரானா. அப்ப கண்டிப்பா நான் ஐஸ்வர்யவனா இருப்பது என்னுடைய உரிமை. எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் மை ரைட். எல்லாம் சொல்லுங்க, ரிச்னஸ் இட்ஸ் மை ரைட். நல்லா சொல்லுங்க, ஐஸ்வர்யவானாய் இருப்பது கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் என்னுடைய உரிமை. இன்னும் வாகனம் வாங்கல, இன்னும் வீடு கட்டல, இன்னும் பெரிய தொழிலாம் செய்ய ஆரம்பிக்கல. ஆனா கூட நீங்க ஒன்னு டிக்ளேர் பண்ண முடியும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீங்களும் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். I am a rich man in Christ Jesus. I am a millionaire in Christ Jesus. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, தரித்திரமே உன்னை நான் வெறுக்கிறேன். உனக்கு சூடு சொர்ணம் இருந்தா என் வாழ்க்கைக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி. இனிமே என் ஏரியா பக்கமே உன்னை பார்க்க கூடாது, ஓடிரு. இனி பணம் பெருகும். அல்லேலூயா. ஆமென். பெருகவே பெருகும். ஆமென். பெரிய பண பெருக்கத்துக்குள்ள தேவன் உங்களை நடத்தவிருக்கிறார். பெரிய பெருக்கம், சாதாரண பெருக்கம் இல்ல, ஏராளமான திரளான விதத்திலே அது உங்களிடத்தில் இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இப்போ கூட நம்ம சில காரியங்களுக்கு நாம செய்கிறோம், பண்ணுறோம், செலவு பண்ணுறோம் அல்லது கொடுக்குறோம். எல்லாமே ஒரு லெவலில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதை பெருக வைக்க விரும்புகிறார். ஆமென். சரி, இதை பற்றி அவர் நிறைய பேசுகிறாரு. அதை கொஞ்சம் நம்ம பேசுவோம், அதை நம்ம கொஞ்சம் காதுகளில் போடுவோம், அதை நம்ம இருதயத்தில் கொஞ்சம் போடுவோம், நம்ம சிந்தனையில் அதை கொஞ்சம் கொண்டு வருவோம். தேவ ஆவியானவர் அதுக்கு ஆமேன்னு சொல்லுவார். ஆமென். கண்டிப்பாக அதுக்கு ஆமேன்னு சொல்லுவார். பாருங்க, அப்போ சலூனில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை தான் நான் கேட்டேன், இனி பணம் பெருகும். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ரொம்ப நாள் எடுத்துக்காது. சில காரியங்கள் ரொம்ப சீக்கிரமாக நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலில். அதி சீக்கிரமாக உபத்திரவங்கள் நீங்கும், பெருக்கங்கள் உண்டாகும். ஆமென். சீக்கிரமா எதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்காகவே கூப்பிட்டிருக்கிறார். ஏன்னா தேவன் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். அவர் ரொம்ப வேகமா இருக்கிறார். உங்களை தூக்கிட்டு பறக்கலான் இருக்கிறார்.
ஆமென். ஐயோ, அவர் வேகம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நாம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவருடைய ஃப்ரீக்குவென்சி வந்து வேற லெவலில் இருக்குது. வேற லெவலில் உங்ககிட்ட ஃபைனான்ஸ் அவர் தர விரும்புகிறார், பொருளாதாரங்களை அவர் தர விரும்புகிறார். அவருடைய அந்த வைராக்கியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இருந்தாலும் பாருங்கள், நம்ம தனியாக போக முடியல, கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு தான் போக வேண்டியது இருக்குது. அதனால தான் சில பேர் சில சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் பதிலெலாம் கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாலை இதை பற்றி நாம் படிக்கலாம். எல்லாம் சொல்லுங்கள், இனி பணம் பெருகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இனி பணம் பெருகும். ஆமென். நிறைய பெருகும். ஆமென். எஸ். சிலருக்கு என்ன கேள்வினா, என்னையா உங்கள் போஸ்டர் பூரம் பார்க்க எல்லாமே பணத்தை பற்றியே தான் நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. நானும் அதே கேட்க, உங்கள் போஸ்டர் பூரம் பார்க்க வெறும் வருகையை பற்றி மட்டும்தான் பேசுவீங்களா? எல்லா போஸ்டரையும் பார்த்தாலும் 666 மட்டும்தான் போட்டிருக்கீங்க. இங்கே ஒருத்தன் 6 கோடி ரூபா கடனில் உட்காந்துட்டு இருக்கிறான். இவன்ட்டையும் 6 நிறைய 6 இருக்குது. இந்த 6க்கு என்ன பதில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், கேட்டுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோம். உங்கள் காதில் என்னமோ அது மட்டும்தான் விழுது. அங்கே போய் பாருங்கள், 1000 செய்திகள் இருக்கும். சிடியிலே அடுக்கி வச்சுருப்பாங்க, யூடியூப்ஸில் அடுக்கி வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோம், எல்லா காரியத்தை பற்றி பேசுகிறோம். குறிப்பாக ஜனங்களுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து அதை கொஞ்சம் அதிகமாக பேசுகிறோம். ஆமென். அதனால் சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் அவர் பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஓகே, இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். இனி பணம் பெருகும் அப்படிங்கிற இந்த தலைப்பில் நாம் சில காரியங்களை நாம் படிக்கலாம். தேவன் எப்படி இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைகள் இதை குறித்து என்ன பேசுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். கடந்த வாரங்கள்லாம் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த பிஸ்னஸ் இந்த மீட்டிங்ஸில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, தேவன் அவருடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அளவில்லாத அபிஷேகத்தை அவர் ஊற்றுகிறார். ஆமென். அதாவது எப்படின்னா, த அனாயிண்டிங் ஃபார் ஃபைனான்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், செழிப்புக்கான, பணத்தை சம்பாதிப்பதற்கான அபிஷேகம். அதை நான் ஒரு போதனையாக மட்டும் என் ஜனத்துக்கு தர விரும்பலை, அதற்கான ஒரு அபிஷேகத்தை நான் வைக்க விரும்புகிறேன். கடந்த வாரங்கள்லாம் இங்கே நீங்கள் வந்திருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், அதற்கான ஒரு அபிஷேகம் உங்கள் தலையில் ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்கள் தலை மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. லைக் கோரேஸ், அது கோரேஸுக்கு ஊற்றின மாதிரி உங்கள் மேலே அவர் ஊற்றிருக்கிறார். அந்த அபிஷேகமே உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும், பணத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, அனாயிண்டிங் வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சில தடைகள்லாம் இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் உடைச்சி மேலே போகிறதுக்கும் ஒரு அபிஷேகம். வெண்கல கதவுகள் உடைந்து இருப்பு தாழ்பாள்கள் முறிஞ்சுன்னா என்ன அர்த்தம்னா, சில காரியம்லாம் அப்படி இருக்குது. அதெல்லாம் மேற்கொள்றதுக்கே ஒரு அபிஷேகத்தை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். சில தடைகள்லாம் மேற்கொண்டு போகிறதுக்கான ஒரு அபிஷேகம். அதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போது அந்த மாதிரி தான் இந்த வகுப்புகளில் நிறைய தேவன் அனுப்புனதை பார்க்குறோம். அப்போ வெறும் போதனையோடு மட்டும் இல்லை, வெறும் மோட்டிவேஷனல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அனாயிண்டிங் நமக்கு தரார். டூ திஸ், இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் செய் அப்படிங்கிற செய்வதற்கான ஒரு மோட்டிவேஷன் மட்டுமல்ல. பொதுவாக பிஸ்னஸ் வகுப்புகள்னு வரும்பொழுது நிறைய மோட்டிவேஷனல் பேசுகிறோம், அது நல்லது தான். ஆனால் அனாயிண்டிங் வந்து இன்னும் அதை விட மேலானதாக இருக்குது. அதையும் சேர்த்தே தான் தேவன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனால் ஜஸ்ட் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மட்டுமல்ல, இட் இஸ் அனாயிண்டிங். நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிரசங்கமும் தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் உங்களை நோக்கி அது வருகிறது. அதனால் அது வந்து ஒரு மோட்டிவேஷனல் வேர்டாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் அனாயிண்டட் வேர்ட். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை இதை வாழ்க்கையில் பழிக்கும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். பிரைஸ் காட். ஸோ அதனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், இனி பணம் பெருகும். ஆமென். இதுவரை இல்லாத விதத்திலே ஒரு பெரிய பெருக்கம் இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் பிஸ்னஸில் வர்றதை பார்ப்பீங்க. புதிய பெருக்கங்கள் உங்களுக்கு நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். கண்டிப்பாக இந்த தேவன் செய்வார் பாருங்க. கர்த்தர் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம தொழுது கொள்கிறோம். சில வசனங்களை வாசிக்கலாம். பைபிள் வச்சுருக்கீங்களா? எத்தனை பேர் பைபிள் வச்சுருக்கீங்க? கையில் தூக்கி சொல்லுங்க. இது செழிப்பையும் நல்ல வெற்றியையும் எனக்கு சொல்லி தருகிற தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்கும் பொழுது செழிப்பையும் நல்ல வெற்றியையும் நான் நிச்சயமாய் அடைகிறேன். ஆமென்.
ஏன்னா அதுக்காக தான் அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பிஸ்னஸ் பை த பைபிள், வேதத்தின்படி எப்படி வர்த்தகம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். தேவனுடைய வலிமை உள்ள வார்த்தைகள், தேவனுடைய அந்த 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 மாறாத வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது அது செழிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு மலை இந்த பூமியை தொடும் பொழுது எப்படி புல் முளைக்க துவங்குகிறதோ அதுபோல தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் நம்மை தொடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு பசுமை உண்டாக ஆரம்பிக்கிறது, ஒரு செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது. அதனால தான் ஒரு காரியத்தை ஆழமாக நான் நம்புகிறேன், கடவுளுடைய பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி அவருடைய வார்த்தையை கேட்பீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பாக செழிப்பீங்க, நீங்கள் தரித்திரமாக இருக்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வந்தே தீரும். ஆமென். நீங்கள் செழிச்சு தான் ஆகணும் பிரதர், வேற வழி கிடையாது. ஏன்னா தேவ வார்த்தைகள் உங்க வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது உங்க வாழ்க்கையை மட்டமா வைக்காது, அது உங்களை செழிக்க வைக்கும். ஆமென். அதனால தான் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதை நம்ம சொல்றோம், அதை டிக்ளேர் பண்றோம். அது என்னன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் வந்திருக்கிற உங்களுக்கு செழிப்பு உரியதா இருக்கிறது, அதுவும் பொருளாதாரத்தில் செழிப்பு உங்களுடையதாய் இருக்கிறது என்று பேசுகிறோம். ஆமென். பிரைஸ் காட். ஓகே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம், 2 கொரிந்தியன் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். பணம் பெருகும் அப்படின்னு சொல்கிறோமே, இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பைபிளில் அப்படிலாம் போட்டிருக்குதா, இதெல்லாம் பெருகுமா? பணம் பெருகும். ஒருத்தர் இந்த போஸ்டரை பார்த்தே அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி நான் நிறைய குரூப்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணேன், அவங்களாம் என்னை திட்டாங்க. என்ன பணம் பெருகும் போட்டிருக்குது, ஜோம் பண்ணிட்டு நீங்கள் அப்படி வரமாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இதை பற்றிய பார்வையே எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ அவங்களுக்கு தெரியல இதெல்லாம் தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், ஒரு வார்த்தையில் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் வார்த்தைகள் எடுத்து காமிப்பான். அதனால் திட்டுறவங்க இது பண்ணுறவங்களாம் கொஞ்சம் முழுசாக கேட்க சொல்லுங்கள். சிலர் கேட்க மாட்டாங்க, கேட்குறவங்க கேட்பாங்க. 2 கொரிந்தியர் 9:10, 2 கொரிந்தியர் 8ல் பவுல் ஒரு முக்கியமான சத்தியத்தை பேசிட்டு தான் 9ஆம் அதிகாரத்தை அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இது அந்த முக்கியமான சத்தியம். 2 கொரிந்தியர் 8ல் என்ன ஒரு சத்தியத்தை அவர் பேசுகிறாருன்னா, 2 கொரிந்தியர் 8:9 பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எல்லாம் சொல்லுங்கள், கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபைன்னு சொன்னால் போதாது, கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கிருபை எங்களுக்கு தெரியுங்க அப்படிங்கிறாங்க. கிருபைன்னா ஏதோ ஒரு ஓரத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை. கிருபையில் என்னெல்லாம் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். அது என்னங்கிறத பவுல் இங்கே விளக்குகிறார். என்னன்னு விளக்குறாரு பாருங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், எல்லாம் சொல்லுங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். யார் அவர்? இயேசு. எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அப்போ அவர் முதல்ல இருந்து அவர் யார் தான்? பக்கத்துலப்பா சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? இயேசு முதல்ல இருந்தே பணக்காரராமா. சிலர் அதிர்ச்சி ஆயிடுவாங்க, என்ன இயேசு பணக்காரரா? அப்படிதான் போட்டிருக்குது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் இப்படிதான் இருக்கிறாரு. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்ப என் தேவன் எப்படி இருக்கிறாரு? என் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர்ங்கிறாரு. ஆனால் நிறைய பேருடைய தேவன் அப்படிப்பட்டவரா இல்லை. அதனால தான் இவங்களும் அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் எந்த சாயலை பார்க்குறீங்களோ அந்த சாயலுக்கு ஒப்பாதான் நீங்கள் என்ன ஆவீங்க? மறுரூபம் ஆவீங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவனாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மை காட் இஸ் ரிச். ஆமென். அவர் மகா கோடீஸ்வரராக இருக்கிறார், மாபெரும் செல்வந்தராக இருக்கிறார். இரக்கத்திலையும் சரி வளங்களிலையும் சரி அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்ம கிருபையில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படிங்கிறது மட்டும்தான் நினைக்கிறோம். நம்ம மீதியிலெல்லாம் பணத்திலையும் அவர் யார் தான்? ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். பூமியும் அது நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. ஆமென். அது இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் என்னுடையதுங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆல் கோல்ட்ஸ், எல்லா வெள்ளியும் எல்லா தங்கமும் யாருடையது? என்னுடையதா இருக்கிறது. ஆமென். எல்லாம் அவருடையது. அப்போ அவங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும். ஸோ ஒரு 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 கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது இந்த உலகத்தில். தேவன் ஏழையா பணக்காரரா அப்படின்ட்டு. எங்க தேவன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி அவர் ஏழையா இருக்க முடியும்?
இவ்வளோ பெரிய மெட்டீரியல் வேர்ல்டு அவர் உருவாக்கி இருக்கிறாரு. அவர் ஏழையா இருக்க முடியுமா? அவர் ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியுமா? கடவுளை இப்போ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரர்னு யோசிக்க முடியுமா நீங்கள்? ராஜான்ட்டிங்களா, அப்புறம் என்ன பணக்கார ராஜாவா ஏழை ராஜாவா அப்படி கேட்பீங்களா நீங்கள்? ராஜான்ட்டிங்கன்னா யார் தான்? அவர் பணக்காரர் தானே. அவர் செல்வம் அதுக்கு உள்ளாகவே உட்படும் அப்படிங்கிறதான அர்த்தமா இருக்குது பாருங்க. அப்போ தேவன் வந்து ஏழை ஏழை அவரே ஏழை அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள போயிட்டாங்க. இல்ல, அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மை காட் இஸ் ரிச். அப்ப கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கும் பொழுது அவர் பிள்ளைகள் ஒரு நாளும் தரித்திரமா இருக்க எந்த நல்ல தகப்பனும் விரும்புவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் மகா பெரிய செல்வந்தர். இதை நம்புறீங்களா? அப்போ கர்த்தர் செல்வந்தரா இருப்பார்னா அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே தரித்திரர்களா ஏழைகளா இருக்கிறதே அவர் ஒருபோதும் என்ன பண்றது இல்லை. நீங்க ஒரு பணக்காரரா, நீங்க ஒரு நல்ல ஆளா நீங்க இருக்கும் பொழுது உங்க பிள்ளைகள் ஏழையா இருக்கிறது நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, விரும்பவே மாட்டீங்க. எந்த நல்ல தகப்பனும் அப்படி விரும்ப மாட்டான். தன்னை விட நல்லா இருக்கணும் தான் தகப்பன் விரும்புகிறான். ஆமே, தன்னை விட மட்டமா இருக்கணும்னு நினைக்க போறதே கிடையாது. அப்ப தேவன் ஐஸ்வர்யவான். இதை நீங்க முதல்ல நம்புறீங்களா? இதை நம்புறீங்கன்னா அப்ப இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த ஐஸ்வர்யம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள், வாரிசுகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறாரோ அதுபோல நீங்களும் இந்த பூமியில் செல்வந்தர்களாய் இருக்க அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், இந்த மனுஷன் இந்த தெய்வீக உறவையும் நட்பையும் விட்டு வெளியில வந்ததுனால தரித்திரம் என்கிற ஒன்றுக்குள்ளே அவன் சூழ்ந்து கொண்டான். இப்போ இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை அதிலிருந்து மனிதனை எப்படி மீட்கிறதுன்னு பவுல் இங்க பேசுகிறார். என்ன பேசுறார் பாருங்க. கிருபை உனக்கு தெரியுமாப்பா? கிருபை தெரியுமா? என்ன கிருபை? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திர ஆனாரே. எல்லாம் சொல்லுங்க, பரலோகம் போகும்படிக்கு அப்படின்னு போடல, ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்குன்னு போட்டிருக்குது. ஆமென். அதாவது கல்வாரி வெறும் பரலோகத்துக்கு போகிற வழியை மட்டும் திறக்கவில்லை, நீங்கள் பணக்காரராவதற்கான வழியையும் கல்வாரி திறந்திருக்கிறது. இதுதான் முழு நற்செய்தியா இருக்கிறது. ஆமென். ஆம், என் பாவங்களை அவர் சுமந்தார், நான் நம்புகிறேன். என் நோய்களையும் சுமந்தார், நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது எனக்காக அவர் சாபமானாராம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணங்களின் சாபங்களுக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, சாபங்களுக்கு மீட்டு கொண்டார். அது மட்டும் இல்ல, இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் உண்டாகும்படியாக அவர் இப்ப என்ன பண்ணிட்டார், ஆசீர்வாதத்தை நம்ம மேல திறந்து விட்டுட்டார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சாபம் இல்ல, ஆசீர்வாதம். இவ்வளோ ஆசீர்வாதம் சொன்னா கூட கொஞ்சம் நமக்கு விளங்காதோ அப்படிங்கிறதுனால இன்னும் தெளிவா இங்க எழுதுறாரு பவுல். என்ன எழுதுறாரு? ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம். எத்தனை பேர் ஐஸ்வர்யம்னா விளங்குது? ஐஸ்வர்யம்னா விளங்குதா? ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போவான், பணக்காரன் எல்லாம் நல்லா பிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. பணக்காரன் எல்லாம் சொல்லுங்க, பணக்காரன். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் பணக்கார தேவன். கல்வாரியில நான் பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு வழி அவர் திறந்தார். ஆமென். அப்போ நீங்க கல்வாரிய கிருபையை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க. கல்வாரியை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கல்வாரியில உங்க பாவம் மட்டும் மன்னிக்கப்படல, உங்க ஏழ்மையின் அந்த சாபங்கள் நீக்கப்பட்டு நீங்கள் செழிப்படைவதற்கான ஒரு செயலை இயேசு செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் செல்வந்தர்களா இருக்க முடியும், அதற்கு எதுவும் தடையா இருக்க முடியாது. அதற்கு எதிரான எந்த சாபங்களையும் அவர் முடித்து போடுகிறார். கையில் நிற்கவே மாட்டுக்கு பிரதர், பத்தவே மாட்டுக்கு பிரதர், முன்னேறவே முடிய மாட்டுக்கு பிரதர், அப்படி இப்படின்னு 1000 சாபக்கேடுகளை மக்கள் பேசுகிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு கல்வாரியை நாம் பேச வேண்டும். என்ன பேசணும்? கல்வாரியிலே உனக்காக இயேசு சாபமானார், உனக்காக அவர் ஏழ்மை கோலமாக ஒன்றுமில்லாமல் அவர் தொங்கினார். ஏன்னா உங்களை எல்லாம் உடையவர்களாய் மாற்ற அவர் ஒன்றுமில்லாதவராக தொங்கினார். அல்லேலூயா. இப்ப கல்வாரியின் செய்தி என்ன? கிருபையின் செய்தி என்ன? நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு. பழிச்சுன்னு சொல்லிருங்களா, பணக்காரர் ஆகும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, நான் பணக்காரர் ஆகும்படிக்கு. பக்கத்துல ஒரு 2-3 பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பணக்காரர் ஆகும்படிக்கு. பார்த்து சொல்லுங்க, நீங்க பணக்காரர் ஆகும்படிக்கு. ஆமென். உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கல்வாரிக்கு மதிப்பு கொடுக்க விரும்புறீங்களா?
கல்வாரியில் இயேசு செஞ்சதுக்கு மரியாதை தர விரும்புறீங்களா? என் நோயை மட்டும் சுமக்கலை, என் பாவத்தை மட்டும் சுமக்கலை, என் ஏழ்மையை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் கல்வாரிக்கு மரியாதை கொடுக்க விரும்புகிறேன். அவர் என் ஏழ்மையை ஏற்றுக்கொண்டபடியால் நான் ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொள்கிறேன். அது என்னுடையது என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆமென். அப்போ பாருங்க, கல்வாரியிலேயே இது தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனைன்னு தேவன் யோசிச்சார். சரி, பாவத்தை சுமந்தா போதுங்க. இல்லை, பாவத்தை சுமந்துக்கிட்டு பாக்கெட்டில் காலியாக இருந்தால் என்ன பண்ணுறது? முதல்ல பாக்கெட்டை நிரப்புறதுக்கும் ஒரு வழி என்ன பண்ணணும், செய்யணுங்கிறதுக்காக கல்வாரியில் ரொம்ப முக்கியமான ஆக்டாக இதை வேதவசனம் சொல்லுது. ஆனால் நம்ம இதை விட்டுருதாங்க நிறைய பேர். பாவத்தை சுமந்தார்னே முடிச்சிடுறோமே தவிர, இல்லை, என் ஏழ்மை சுமக்கப்பட்டிருக்கிறது. ஏழ்மை ரொம்ப மோசமானதுங்க. அதனால தான் கல்வாரியில் அதை சுமந்தார். ஏழ்மை அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் சுமந்தாரா? கரெக்டா? எது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதோ அதை சிலுவையில் என்ன பண்ணார்? சுமந்தார். பாவம் என்ன பண்ணக்கூடாது, அதனால தான் சுமந்தார். நோய் என்ன பண்ணக்கூடாது, அதனால தான் சுமந்தார். சாபம் இருக்கக்கூடாது, அதனால தான் சுமந்தார். அதே மாதிரி தரித்திரம் இருக்கக்கூடாது, அதனால தான் சுமந்திருக்கிறாரு. அதனால் அதை எதிர்க்கணும். எல்லாம் சொல்லுங்கள், நான் அதை வெறுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், தரித்திரமே உன்னை நான் வெறுக்கிறேன். உனக்கு சூடு சொர்ணம் இருந்தால் என் வாழ்க்கைக்குள்ள வராது அப்படின்னு சொல்லு. இனிமே என் ஏரியா பக்கமே உன்னை பார்க்க கூடாது, ஓடிடு. அந்த அளவுக்கு அதை வெறுக்கணும், அந்த அளவுக்கு அதை எதிர்க்கணும். நீ எனக்கு சொந்தமே கிடையாது. எப்படி நீ இருக்கலாம்? எதையுமே பாருங்களேன், நீங்கள் எதிர்க்கலன்னு வைங்களேன், அது உங்களை ஆள ஆரம்பிச்சிடும். பாவமாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் எதிர்ப்பு காட்டலைன்னா ஏறி உட்காந்துரும் அப்படின்ட்டு. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். ஆமென். நான் கடன் வாங்க மாட்டேன், அப்படி எதிர்த்து நிற்கணும். கடன் வாங்க மாட்டேன், கடனில் வாழ மாட்டேன், எதிர்த்து நில்லுங்க. தேவ அபிஷேகம் உங்க மேல இறங்கும். அப்படிப்பட்ட டிசிஷனை நீங்க எடுத்தீங்கன்னா கல்வாரியில் அவர் செஞ்ச செயலுக்கு நீங்க மதிப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார், அதுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். நான் கை ஏந்த மாட்டேன், பிச்சைக்காரனா வாழ மாட்டேன், தரித்திரனா வாழ மாட்டேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, இப்படி வாடகை வீட்டிலே நான் வாழ மாட்டேன், நான் சொந்தமா ஒரு வீடை கட்டுவேன், நான் ஒரு வீட்டை வாங்குவேன். அதற்கான ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கட்டும், அதற்கான ஒரு பலன் இந்த வார்த்தை கேட்கும் போது உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் கல்வாரியை மதிக்கிறேன். ஆமென். அதனாலதான் கரன்சியை அழைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் கல்வாரியை மதிக்கிறேன், ஆகையால் தான் கரன்சியை அழைக்கிறேன். மணி கமத், money cometh, money come to me in a miraculous way. பணமே என்னிடத்திற்கு வா. ஹalleluya. அற்புத விதமாய் அது என்னிடத்தில் வருவதாக. ஹalleluya. உங்களிடத்தில் அது வருவதாக. ஆமென். ஹalleluya. அதனால தான் பாருங்க, கர்த்தர் பாருங்க உங்களை அதிகாரப்படுத்துகிறார், உங்களை வல்லமைப்படுத்துகிறார். இந்த பொருள் உலகத்தை நீங்கள் ஆள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹalleluya. இதற்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால தான் கடவுளுடைய பிள்ளைங்க வியாபாரம் செய்யணும், பிசினஸ் செய்யணும், கடவுளுடைய பிள்ளைங்க தொழில் செய்யணும். ஏன்? அந்த உலகத்துக்குள்ள நீங்க இறங்கணுங்கிறது கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது. அந்த பொருள் உலகத்தை நீங்க பிடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமா இருக்கிறது. அந்த பிசினஸ் வேர்ல்ட நீங்க ஆள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் தீர்மானமா இருக்கிறது. நீங்கள் அதை ஆண்டு கொள்ளும்படியாக அவர் ஒரு அபிஷேகத்தை, ஒரு பலத்தை உங்க மேல அவர் வைக்கிறார். ஆமென். ஹalleluya. நீங்க நுழையணும். எத்தனையோ பேர் நுழையாம இருக்கலாம். உன் சந்ததியார் எழுந்து சத்துருவின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள் எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியாக எத்தனையோ தலைமுறை இதை விட்டு விட்டார்கள். ஆனால் நீங்கள் நுழைவீர்கள். நுழையக்கூடாத இடத்துக்கெல்லாம் நுழைவீங்க. யாருமே போகாத இடங்களுக்குள்ளே நீங்கள் செல்வீர்கள். செல்வதற்கான ஒரு கிருபையை, செல்வதற்கான ஒரு பலத்தை அவர் உங்க மேல வைக்கிறார். அவர் உங்களுக்கு அதை கொடுக்கிறார். இது கடவுளுடைய பரிபூர்ண விருப்பமா இருக்கிறது. ஹalleluya. என் பிள்ளைகள் இது கையில் எடுக்க வேண்டும், என் பிள்ளைகள் கையில் இது இருக்க வேண்டும். இது தேவனுடைய துடிப்புங்க, இது தேவனுடைய வாஞ்சைங்க. இது விளங்கி கொள்ளணும். சும்மா ஏதோ அற்ப காரியத்தை பத்தி பேசல, மகா உன்னதமான காரியத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம், மேலான காரியங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் காசுனா ஏதோ காசு ஏதோ பைசா, பண பிசாசே அப்படிங்காங்க. பைசான்னா என்னவா? பிசாசேவா. அதனாலதான் பிசாசோட சேர்த்து அதையும் துரத்திடுறது.
அப்புறம் தேவைப்படும் போது வா அப்படிங்கிறது. பணம் பிசாசுன்னு எங்கெங்க சொல்லியிருக்குது? பணம் பிசாசு உடையதுன்னு எங்கெங்க சொல்லியிருக்குது? அது தேவனுடையதாக இருக்கிறது, அது அவர்கள் பிள்ளைகளுக்குரியதாக இருக்கிறது. ஆமென். ஆனால் நாம் அதை தேவன் கொடுக்கிறானுங்கன்னு தெரிஞ்சுக்காம அதை யாருடையதாக மாற்றிட்டோம்? பாகாலுடையதாக்கினார்கள். வெள்ளியையும் பொன்னையும், அந்த வசனம் வாசிக்கலாம், ஒவ்வொரு இதுலேயும் வாசிக்கலாம், அவ்வளோ முக்கியமான வசனம். எங்கே தப்பு பண்ணியிருக்கோங்கிறது தெரியணும்ல. ஓசியா, க்ளோரி டு காட், 2ஆம் அதிகாரம், ஓசியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், பாருங்க, அவருடைய சபை, அவருடைய மக்கள் அதை பார்த்து சொல்றாரு. தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் நான் என்ன பண்ணேன்? கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும், பணம் எப்படி பெருகுங்க அங்கே போட்டுக்கு பாருங்க, தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும், எல்லாம் சொல்லுங்க, பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அவள் யாரு? சபை, விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள். அவள், நான் தான் கொடுக்குறேன். நம்ம பணம் பிசாசு கொடுக்குன்ட்டோம், பணம் பிசாசு உடையதுன்ட்டோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, எப்பா நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் எண்ணெயை கொடுக்கேன், எல்லா வளங்களையும் கொடுக்கேன், வெள்ளியை கொடுக்கேன், பொண்ணை கொடுக்கேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன், ஆனால் நான் தான் கொடுக்குறவன்னு அவள் அறியாமல் போனால் அவைகளை அவர்கள் பாகால் உடையதாக்கினார்கள். அதெல்லாம் பிசாசு அப்படின்ட்டாங்க. அதனால தான் நம்ம பேசின பிரசங்கத்துக்கு எல்லாம் சிலர் எழுதி போட்டிருக்காங்க, அந்தி கிறிஸ்து இவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாம் யாரா? ஆன்டி கிரைஸ்ட். இவர் ஒரு அந்தி கிறிஸ்து. ஏன்னா பணத்தை பற்றி பேசுகிறார், செழிப்பை பற்றி பேசுகிறார். இவர் பாருங்கள், இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க என்னெல்லாமோ போடுறாங்க கீழே. ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் பிசாசுடையது. அப்போ எந்த அளவுக்கு கண்ணை குருடாக்கி வச்சுருக்கான் பாருங்கள். ஏன்னா உங்களை ஏழையை ஆக்கிட்டா நீங்கள் ஒன்றுமே பிரயோஜனப்பட மாட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் கிறிஸ்தவங்களை, அதுவும் தேவனுடைய பிள்ளைகளை தரித்திரத்தில் வச்சுருக்கான். நீங்கள் 5க்கும் 10க்கும் கையேந்திர ஆளாக இருந்துட்டீங்கன்னா ஒன்றும் வலிமையான காரியங்கள் அந்த பூமியில் செய்ய முடியாது. உங்கள் கையில் ஏதாவது வந்துட்டால் ஏதாவது பண்ணிடுவீங்க. அப்போ எப்படி உங்களை ஏமாற்றலாம்? பிரசங்கத்திலே ஏமாற்றிடுவோம். இங்கே வேலை செஞ்சால் இங்கே எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். இந்த இடம் சாதாரணமான இடம் இல்லைங்க. ஆமாம், இது பெரிய வாழ்க்கைகள் உருவாகிற இடம், அல்லது வாழ்க்கைகள் வேற மாதிரி போயிடுற இடம். பிரசங்கியாருடைய மனதில் தரித்திரத்தை வச்சு, பேச்சில் தரித்திரத்தை வச்சு, போதனையில் தரித்திரத்தை வச்சு, ஜனங்க வாழ்க்கையில் தரித்திரத்தையே பிரசங்கம் பண்ண வச்சு, அதையே கேட்க வச்சு ஜனங்களை காலகாலமாக தரித்திரத்தில் உட்கார வச்சுட்டாங்க. நான் சொல்கிறேன், இனி அந்த நாட்கள் எல்லாம் நடக்காது. இனி அந்த மாதிரி டைம் எல்லாம் இருக்காது. அந்த பொய்யெல்லாம் கலைஞ்சி, அந்த பொய்யெல்லாம் உடைச்சி வெளியே ஒரு சந்ததி எழும்பி கொண்டிருக்கிறது. வெளியே ஒரு சந்ததி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் சத்தியத்தை உணர்ந்த சந்ததி, அவர்கள் சத்தியத்தை விளங்கி கொண்ட ஒரு கூட்டம். அவர்களுக்கு தெரிகிறது, வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, ஐஸ்வர்யம் அவருடையது, பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. அவருடையது எதெல்லாம் அவருடையதோ அதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுடையதா இருக்கிறது. அதில் சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பொருளும் எல்லா வளங்களும் ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறது. இட்ஸ் ஃபார் a divine purpose. அது ஒரு தெய்வீக நோக்கத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அந்த பணத்தை வைத்திருக்கிறார், அந்த வெள்ளியை வைத்திருக்கிறார், அந்த இடத்தை வைத்திருக்கிறார், அந்த பொருளை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதை விளங்கிக்கிட்ட ஒரு சந்ததியை வந்தாலே அவன் பார்த்து நடுங்கிறான். ஐயோ, இது விளங்கிடுச்ச, இந்த அறிவு வந்துடுச்ச. ஆமாம், இதுக்கு அவன் எதிராக தான் இருப்பான், இந்த சிந்தனைகளுக்கு எதிராக தான் இருப்பான். ஏன்னா காலகாலமாக இந்த சிந்தனைகளை தான் மக்கள் மத்தியில் விதைச்சு வச்சு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்கிறான். பிரசங்கியார்களையும் இதே நம்ப வச்சு பாவம் அவங்களும் தரித்திரத்தில் தான் உட்காந்துருக்கிறாங்க. அவங்களும் ஏழ்மையில தான் என்ன பண்ணிக்கிறாங்க, உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அந்த நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் ஒரு புது சந்ததி எழுப்புகிறார். God is raising a new generation. Hallelujah. சத்தியத்தை உணர்ந்து கொள்கிற ஒரு சந்ததி அவர் எழுப்புகிறார். இந்த சந்ததி அப்படி இருக்காது. இந்த சந்ததி கிட்ட கொட்டும், ஏராளமாய் பெருகும். You will possess your positions. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற சிறந்த இடங்களை நீங்கள் பிடிப்பீர்கள். இந்த பிசினஸ் மவுண்டன்ஸை நீங்க பிடிப்பீங்க. இந்த தொழில் என்கிற இந்த மலையை நீங்கள் பிடிப்பீர்கள். அதன் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு நீங்கள் ஏறி போவீர்கள்.
ஹalleluya. தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல நீங்கள் பிடிப்பீர்கள். ஹalleluya. பட்டணத்தை பிடிப்பீர்கள். ஹalleluya, ஹalleluya. இது நடக்கும் பாருங்க, இது நடக்கும், இது நடக்கும், இது நடந்தே தீரும். இதுக்கு இன்னொரு சந்ததி வர வேண்டியதில்லை. இந்த சந்ததி அதை பார்க்கும், இதே சந்ததி அதை பார்க்கும். ஹalleluya. நம்ம பார்ப்போம், நம் கண்களுக்கு முன்பாக அது நடக்கிறத பார்ப்போம். இப்பவுமே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. கொஞ்சம் அப்படியே விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்பவுமே பாருங்க பிள்ளைங்க சில காரியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லட்சங்களை விதைக்கிற திராணியை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நான் நம்புறேன் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள சிலர்லாம் கோடிகளை நீங்க விதைக்கிற அளவு இருக்கு, கோடிகளை கொடுக்கிற அளவு இருக்கு, கோடிகளை கொட்டுகிற அளவு இருக்கு. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். தேவன் உங்க வாழ்க்கையில் அதற்கான வழிகளை அவர் திறப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது தேவனுடைய நோக்கங்க. இதை உங்களுடைய ஆசையும் என் ஆசையும் பத்தி நான் பேசிட்டு இல்லை. இதை கர்த்தர் விரும்புகிறார். ஐயோ இதெல்லாம் நடந்தாகணும்னு அவர் விரும்புகிறார். சுவிசேஷம் எங்கும் பரம்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் பரம்ப வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்ப அதற்கு என்ன வேணுமோ அதை அவங்க பிள்ளைங்க கையில கொடுக்கிறது அவருடைய நோக்கமும் திட்டமுமா இருக்கிறது. ஹalleluya. அதனாலதான் இங்க வெறும் பணத்தை பத்தி பேசல, மணி வித் மிஷன். எல்லாம் சொல்லுங்க, மணி வித் மிஷன். ஹalleluya. ஒரு எல்லாம் சொல்லுங்க, நோக்கத்தோடு செழிப்பு. இதை தான் பேசுகிறோம் பாருங்க. அப்போ பவுல் இதை ரொம்ப தெளிவாக சொல்றாரு. கல்வாரியில் நடந்திருக்குப்பா, சாதாரணமாக எடுத்துக்காதங்க. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு கல்வாரியில் உதயமான காரியம், ஃபாரின் மைண்டில் இல்லை, கல்வாரியில் உதயமானது. தப்புங்கிறீங்களா? அப்போ நீங்கள் கல்வாரியே தப்புங்கிறீங்களா? அப்போ அப்படிதான் கேட்க தோணுது எனக்கு. கல்வாரியிலே அவர் வேஸ்ட்டுங்க, அதை பண்ணது ரொம்ப வேஸ்ட்டுங்க. இப்போ கல்வாரியில் அவர் செஞ்ச செயலை வேஸ்ட்டுங்கீங்களா நீங்கள்? அப்போ பாவத்தை சுமந்தது மட்டும் ஓகே, மீதி எல்லாம் இயேசு தேவையில்லாமல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சுகம் வரைக்கும் ஓகேங்க. அப்போ செழிப்பு தேவையில்லைங்கிறீங்களா? கல்வாரியில் அவர் பண்ணாருங்க. அவருடைய கிருபையை அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய கிருபையை விளங்கிக்கோங்க. இதை ஒரு செயலாக அவர் செஞ்சிருக்கிறார். ஆமென். இப்போ இதுக்கு எதிராக சிந்தித்த சிந்தனைகள்லாம் இப்போ மாற்றி இப்போ என்ன சிந்தனைகள் உள்ள உதயமாயிடுச்சு. நான் ஐஸ்வர்யவனாகும்படி அவர் என்ன ஆயினாரு? தரித்திரானா. அப்போ கண்டிப்பாக நான் ஐஸ்வர்யவனாக இருப்பது என்னுடைய உரிமை. எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் மை ரைட். எல்லாம் சொல்லுங்க, ரிச்னஸ் இட்ஸ் மை ரைட். நல்லா சொல்லுங்க, ஐஸ்வர்யவானாய் இருப்பது கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் என்னுடைய உரிமை, என்னுடைய நிலை. இட்ஸ் மை ஸ்டேட்டஸ். ஹalleluya. தேவனே சொல்றார் நீ ஐஸ்வர்யவானாய் இருன்ட்டார். ஆமென். அப்ப நீங்க இன்னிலிருந்து நீங்க சொல்லலாம், உங்க பாக்கெட்ல காசு இல்லாட்டா கூட சொல்லலாம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் ஐஸ்வர்யவான். I am a rich man. I am rich in Christ Jesus. ஹalleluya. இன்னும் வாகனம் வாங்கல, இன்னும் வீடு கட்டல, இன்னும் பெரிய தொழிலாம் செய்ய ஆரம்பிக்கல. ஆனா கூட நீங்க ஒன்னு டிக்ளேர் பண்ண முடியும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீங்களும் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். I am a rich man in Christ Jesus. I am a millionaire in Christ Jesus. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு ஐஸ்வர்யவான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கீங்க. Hallelujah. You are seated with rich man. Hallelujah. சபை என்பது ஒரு ஐஸ்வர்யவான்களின் சங்கமமாய் இருக்கிறது. Hallelujah. செழிப்புள்ளவர்களின் கூட்டமாய் அது இருக்கிறது. தரித்திரத்தை விரட்டுகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். ஆமென். ஏழ்மைக்கு எதிராக குரல் கொடுக்கிற இடமா தேவனுடைய சபை இருக்க வேண்டும். ஆமென். அதை மிதிக்கணும் அந்த தரித்திரத்தை போட்டு. Hallelujah. அதுக்கு இடமே கிடையாது, வெளியில போ அப்படின்னு அதை துரத்துகிற ஒரு கிருபை அவர் நமக்கு கொடுக்கிறார் கல்வாரியின் மூலமாக. அப்போ பாருங்க, அப்போ அது ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டமாக இருந்ததுனால தான் சிலுவையிலே அதற்கு பதிலை அவர் உண்டாக்குகிறார். அது வெறும் ஒரு பிசிக்கல் திங்ஸா இல்லை, ஏதோ வேலைக்கு போகலாங்க, ஏதோ சோம்பேறியா இருக்காங்க அப்படிங்கிறதா மட்டும் இல்லை. அது ஒரு ஆவிக்குரிய பிரச்சனையா இருக்கிறதுனால தான் கல்வாரியில போய் அதுக்கு ஒரு நடவடிக்கை அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, எடுக்க வேண்டியது. இப்போ நீங்க கல்வாரியை நம்புவீங்கன்னா, ரத்தத்தால கழுவப்படுவீங்கன்னா, தரித்திரம் உங்களை தொட முடியாது, ஏழ்மை உங்களை தொட முடியாது. ரத்தம் தரித்திரத்தை நீக்குகிறது. கல்வாரி நீங்கள் செழிப்புக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளை அது உடைக்கிறது. ஹalleluya, ஹalleluya. சாபம் என்கிற முள்முடியை அவர் தலையில ஏற்றுக்கொண்டிருப்பார் என்றால், இனி உங்க வருமானத்தை, இனி உங்க உழைப்பை, இனி உங்க பிரயாசத்தை கெடுக்கிறதுக்கு எந்த வல்லமையும் கிரியை செய்ய முடியாது. ஏன்னா கல்வாரி சிலுவையின் மூலமாக மீட்பு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தரித்திரத்திலிருந்து மீட்பு, செழிப்பதற்கான கிருபைகள் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென்.
இப்போ இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம். இதை மனசில் போட்டுட்டு தான் போகணும். சும்மா ஏதோ பைசா பைசா அப்படிங்காங்கன்ட்டுல விளங்க மாட்டுக்கு. ஒரு நோக்கம், ஒரு தெய்வீக நோக்கம், ஒரு தெய்வீக திட்டம். பாருங்கள், இப்போ ஒரு 5 நாளாக நம்ம சபையில் விபிஎஸ் நடத்தினோம். சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு இங்கே பக்கத்தில் எல்லாம் போய் நம்ம ஆட்கள் ஒர்க் பண்ணி அங்கே இருந்து குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. நான் ஒரு 50 குழந்தைங்க நம்ம குழந்தைங்க இருக்காங்க, ஒரு இன்னொரு 50 குழந்தைங்களுக்கு பண்ணால் போதும் இப்படி தான் யோசித்தேன். பார்த்தா என்ன ஒரு கிருபை பாருங்கள், 200க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க வந்துட்டாங்க. அங்கே இருந்து கூட்டிட்டாங்க. 200க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க, ஆசிரியர்கள்லாம் வந்து 5 நாளாக நடந்தது. 1.25 லட்சம் ரூபா செலவு. ஒரு டைமில் ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாலே போதும். நம்மளாம் அதுக்காகவே ஓடி இருப்போம். இருக்கிறீங்களா? ஒரு ரப்பர், ஒரு பென்சில், அதுக்கே போதும் நின்றுப்போம். இப்போ அவன்கிட்ட ஒரு ரப்பர் தரோம்னா என்கிட்ட ஒரு பாக்கெட் இருக்குங்க. பென்சில்னா சார் நான் நிறைய வச்சுருக்கேங்க. இப்போ அவனை கொண்டு வர்றதுக்கு அதுக்கான வேலைகள் செய்யணும். அதுக்கு எக்ஸ்பர்ட்டான ஆட்களை கூட்டு வர வேண்டியது இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மெட்டீரியல்ஸ் தயாரிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி எத்தனையோ காரியங்கள் இங்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குது, செய்ய வேண்டியது இருக்குது. பாருங்க, சும்மா இல்லை. இப்போ 1.25 லட்சம் ரூபா பணம் இருந்ததுனால இன்னைக்கு 200 குழந்தைகளுக்கு இயேசுதான் ஆண்டவருங்கிற நல்ல சுவிசேஷத்தை விதைக்க முடிந்ததுன்னு சொல்றேன் நான். வேற எப்படி முடிஞ்சது? வேற எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க. சோத்திரம் சோத்திரம் அப்படின்னாலே எல்லாம் நடந்துருங்களா? அப்படி இல்லை. அப்ப பாருங்க, அது ஒரு கருவி, அது ஒரு அற்புதமான டூல். அது நிறைய இருந்தா நிறைய நல்லது செய்ய முடியும். அதனாலதான் பணம் பெருகுங்கிறாரு. இனி பணம் பெருகும், இனி பெருகட்டுங்கிறாரு. ஆமென். இப்ப இதை கல்வாரியில என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தால வெறும் ஏதோ ஐஸ்வர்யவான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அடுத்த ஸ்டேஜ் இப்போ பேசுகிறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 9. இப்போ மறுபடியும் அங்கே உள்ளே வருவோம். 2 கொரிந்தியர் 9. மா ப்ரோ ஷேக்லேந்தரு ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9. இப்போ இதை பேசிட்டு தான் இதை பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா? என்ன நடந்திருக்குது கல்வாரியில், சிலுவையில் என்ன நடந்துச்சுங்க? உங்கள் பாவம் மட்டும் நீக்கப்படல, உங்கள் தரித்திரமும் என்ன பண்ணியிருக்குது, நீக்கி இருக்கிறது. பாவம் நீங்கப்பட்டு நீங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டது மட்டும் இல்லை, நீங்கள் ஐஸ்வர்யவானாகவும் மாற்றப்பட்டிருக்கீங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் நீதிமான்கிறத உணர்ந்துக்கணுமோ அந்த அளவுக்கு இன்னொன்று உணர்ந்துக்கணும். நான் ஐஸ்வர்யவான். எல்லாம் சொல்லுங்க, நான் நீதிமான், நான் ஐஸ்வர்யவான். அப்படியே எண்ணுங்க. உங்களை வந்து ஏழையாவோ கோழையாவோ அப்படி நினைக்காதீங்க. உங்களை எப்படி எண்ணுங்க? நீதிமான் எப்படி எண்ணுறமோ கிருபைக்குள்ளாக, அதுபோல ஐஸ்வர்யவான்கிறதையும் எண்ணணும். அப்படி என்றீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கல்வாரிக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். என்னை கனம் பண்ணினால் நான் கனம் பண்ணுவேன்னு இருக்கிறாரு. தேவன் செய்த காரியத்தை கனம் பண்ணிங்கன்னா அவர் உங்களை கனம் பண்ணுவார். அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இன்னிலேருந்து உங்களை அப்படி எண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்கள், நான் ஐஸ்வர்யவான். ஆமாம். ஆமாம் ஆமாம். நம்ம ஒன்றுமே இல்லைங்க. சிலர் பாருங்கள், வாயை திறந்து ஃபுல்லாக தான் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஒன்றுமே கிடையாது, நமக்கு எதுவுமே வராது, நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இல்லை, தேவன் என்ன ஐஸ்வர்யவனாக்கி இருக்கிறார். சொல்லுங்களேன், அதில் என்ன தப்பு இருக்குது? ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே. பாருங்க, 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, டக்குன்னு எடுத்து சில லட்சத்தை கொடுக்குற அளவுக்கு கடவுள் என் வாழ்க்கையை ஆசீர்வச்சிருக்கிறாரு. பேசுங்களேன் அவர் பெருமையை. ஆமென். ஆமா, தப்பு கிடையாது. பாருங்க, ஐஸ்வர்யவான். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். ஆமென். இந்த எண்ணம் உங்களுக்கு வேணும் எப்பவுமே. உங்களை நீங்கள் அப்படி எண்றீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீதிமொழிகளில் ஒரு பிரின்சிபல் சொல்லப்படுகிறது, as a man thinketh so is he. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். உங்கள் நினைவுகளிலும் உங்கள் எண்ணங்களிலும் நான் ஐஸ்வர்யவான். இது இருக்கும் பொழுதே ஐஸ்வர்யம் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். You will attract wealth, you will attract business, you will attract richness, you will attract gold and silvers, you will attract houses, lands. Amen. ஏன்னா நீங்க என்ன எண்ணம் உடையவர்களா இருக்கீங்களோ அதை தான் இருப்பீங்க. உங்க எண்ணத்திலே தரித்திரம் இருந்துட்டுன்னா உங்களால் செல்வத்தை என்ன பண்ண முடியாது, ஈர்க்க முடியாது. பாருங்க, உலக மனுஷன் கூட கற்று வச்சுக்கிறோம். அந்த பிரின்சிபல் எல்லாம் கற்றுக்கிறாங்க பாருங்க. பிஸ்னஸ் வல்லமன் இந்த பிரின்சிபிள்ஸ் தான் பேசிட்டு இருப்பாங்க. த லா ஆஃப் அட்ராக்ஷன்காங்க. ஐயா எல்லாம் அங்கே போட்டிருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அவன் படிக்கிறான். அதை உட்காந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறான், அதுக்கு ₹1,00,000 ஃபீஸ் கட்டிட்டு போகிறான். நம்ம என்ன ₹1000 ஃபீஸ் வச்சுங்க நம்மக்கிட்ட. ஒரிஜினலில் எங்கேயோ அங்கேருந்து பேசுகிறோம், அவன் என்ன ₹1000 ஃபீஸ் அப்படிங்க.
அவங்க லட்ச லட்சமா ஃபீஸ் வச்சு போய் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெறும் மோட்டிவேஷனலுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் ஆரம்பமே இங்கே தான், ஒரிஜினலே இங்கே தான் என்ன பண்ணியிருக்குது, ஸ்டார்ட் ஆகிருக்குது. இங்கே தான் அந்த எண்ணமே உதயமாகுது. தேவன் சொல்கிறார், உன் நினைவுகள் எப்படி அப்படி நீ இருப்பாய், அப்போ நீ உன்னை எப்படி எண்ணு, ஐஸ்வர்யவான் என்று எண்ணு. ஆமே, ஐஸ்வர்யவான் என்று பேசு, ஐஸ்வர்யவான் என்று உணரு. அப்போ அது உங்ககிட்ட வரலன்னா என்னன்னு ஏன்ட்ட கேளு அப்படிங்கிற. திங்க் லைக் a winner, think like a rich man. முதல்ல அப்படி எண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க, எண்ணுங்கள். பைபிளில் போட்டிருக்குது, தன் சரீரம் செத்து போனதை அவன் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். மாறாக அவன் எதை எண்ணினான், நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, சேஞ்ச் யுவர் திங்கிங். உங்களுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். செல்வத்துக்குள்ள நுழையிறதுக்கான வாயிலே சிந்தனை தான். இந்த சிந்தனைகளெல்லாம் மாற்றிக்காம நீங்கள் செல்வந்தர்கள் ஆக முடியாது. தரித்திரத்தை யோசித்து தரித்திரத்தை திங்க் பண்ணி அதே திங்க் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உலகத்தில் செல்வந்தர்களாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய ஃபீலிங் முதற்கொண்டு நான் ஐஸ்வர்யவான் என்கிற உணர்வு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எஸ், அந்த உணர்வை பெருக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கணும், அப்படியாக பேசணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், இதை பற்றி இன்னும் பேசுவோம் ஒரு நாட்களில். இருக்குதோ இல்லையோ, வார்த்தை சொல்லுகிறது நான் ஐஸ்வர்யவான். எல்லாம் சொல்லுங்க, தேவன் சொல்லிவிட்டார் நான் ஐஸ்வர்யவான். ஆபிரகாம் அப்படிதான், சரீரம் செத்திருந்தது, சாராளுடைய கர்ப்பம் செத்திருந்தது. ஆனால் ஆபிரகாம் என்னதான் சொன்னார், ஒரு பிள்ளை கூட கிடையாது, நான் யாரு, தகப்பன்னே சொல்ல முடியாது. ஏன்னா தகப்பன்னு சொல்லணும்னா அட்லீஸ்ட் என்ன இருக்கணும், ஆனால் ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் அவனை எப்படி சொல்லிட்டாரு, அநேக ஜாதிகளுக்கு. வெறும் தகப்பன்னு சொல்ல எப்படி சொன்னாரு. அப்பனா நீங்க வெறும் செல்வந்தர் இல்ல, மகா செல்வந்தர், மகா கோடீஸ்வரர். உங்களை அழைக்கலாம், இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறதோ அவனுடைய பிள்ளைகளா நீங்கள் இருக்கிறீங்க. First call yourself I'm a rich man. First call yourself hallelujah I'm a prosperous man. அலையுங்கள் முதல்ல தைரியமா, முதல்ல சொல்லுங்களா, வாயை திறந்து தைரியமா. கடவுள் சொல்றார், அறிக்கை பண்ணு, தைரியமா சொல்லுங்கிற. நமக்கு சொல்றதுக்கே நிறைய பேருக்கு பயம். ஐயோ, முதல்ல சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. தில்லுக்கு தான் துட்டு. ஹலோ, ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அந்த மெசேஜ், தில்லுக்கு துட்டு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆமாம், அதான் சொல்ல வரேன். அவன் எங்கேயோ படிக்கிறான், நம்ம தான் விட்டுருந்தோம். எல்லாம் சொல்லுங்க, தில்லுக்கு துட்டு. தைரியமா சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான், நான் செல்வந்தனா இருக்கிறேன். ஆமென். இயேசு என்னை இப்படி ஆக்கி விட்டார். நீங்க பாவி கிடையாது தானே? எத்தனை பேர் பாவி? பாவியா இருந்தோம், அவருடைய ரத்தத்தினால கழுவி என்ன ஆக்கிட்டாரு, நீதிமான் ஆக்கிட்டாரு. அது தேவனுடைய செயல். அதே மாதிரி தரித்திரரா இருந்த உங்களை சீமானா மாத்திட்டாரு, அதுவும் தேவனுடைய செயல். It also the acts of God. Hallelujah. It's acts of God. Amen. இது தேவனுடைய செயல். அதை நம்புங்க. அவர் ஒரு செயலை எனக்கு செய்து முடித்திருக்கிறார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். Amen. என்ன விசுவாசம்? தேவன் ஒரு செயலை செய்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன். என் தரித்திரத்தை நீக்கிவிட்டார், என் சாபத்தை போக்கிவிட்டார், என்னை தம் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி விட்டார். ஆகையால் இனி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஐஸ்வர்யவான். காலையில் எழுந்து இந்த எண்ணங்களை கொண்டு வரணும், காலையில் எழுந்து இந்த உணர்வுகளை கொண்டு வரணும், காலையில் எழுந்து இந்த சிந்தனைகள் உங்க மனங்களுக்குள்ளாக ரிங்காரமிட வேண்டும். அப்படி எண்ணிட்டீங்கன்னா, அப்படி நினைச்சீங்கன்னா அப்போ இழுத்துக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க, இழுத்துப்பீங்க. You will attract wealth. I tell you, you will attract. ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்ல, அட்ராக்ட் பண்ணுவீங்கிறேன் நான். ஏர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வேற. You will attract wealth. I tell you, you will attract. காரண காரியம் இல்லாமலே உங்ககிட்ட பணம் வரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I declare, காரண காரியமே இல்லாம, எந்த ரீசனுமே இல்லாம உங்ககிட்ட ஐஸ்வர்யங்கள் வரும். அதுக்கு காரணமே தேவையில்லை, அது உங்களிடத்துல வரும், உன்னிடமாய் தாண்டி வரும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, அதுக்கு ஒரு, ஏன்னா காரணம் காரியம் இல்லாமலே நஷ்டம் வருது. சாபத்தில் சாபம் எப்படி வேலை செய்யுது, என்னன்னே தெரிலங்க. எல்லாம் அதான் சொல்லுவாங்க. நீங்கள் பேசியிருக்கீங்களா? என்னன்னே தெரிலங்க, என்னன்னே தெரியாம நஷ்டம் அடையும்னா, என்னன்னே தெரியலங்க காசு வந்துடுச்சு, என்னன்னே தெரியலங்க வாழ்க்கை உருப்பட்டுடுச்சு, என்னன்னே தெரியலங்க எங்க இருந்துதான் அது நடக்கனே தெரியலங்க. அப்படி நடக்க முடியுங்கிறேன் நான். ஆமென். எஸ் எஸ்
அதனால தான் இயேசு பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டாரு, இது ரொம்ப பெருசு, சின்ன பிள்ளை மாதிரி கேளுன்னு அப்படின்ட்டாரு. அப்படியா? பறந்து போனோம். எப்படி பறப்போம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. நேற்றுக்கு அவெஞ்சர்ஸ் போய் பார்த்தோம். நான், என் பிள்ளைங்க, ஃபேமிலி எல்லோரும் போய். என்ன தைரியங்கிறீங்களா? இங்கே நம்ம ஊரில் போய் பார்த்தோம், ராமுத்துராமில் போய் பார்த்தோம் அவெஞ்சர்ஸ். நான், ஒய்ஃபு, பிள்ளைங்க, நண்பர்கள் எல்லோரும் போய் பார்த்தோம். என்னோட பறக்கிறாங்க, ஓடுறாங்க. எனக்கு கொஞ்சம் தூக்கமாகவே ஆயிடுச்சு. ஆனால் இவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நமக்கு பெரிய ஆட்களுக்கு கொஞ்சம் வயசு வரும்போது லாஜிக் தான் ரொம்ப வருது. ஆனால் அவங்க பாருங்க பறக்கிறதுலாம் ரொம்ப ரசிக்கிறாங்க. வீட்டில் இப்படியே தாவுதான். டேங்க டேய், அது அந்த சாயலுக்கு ஒப்பாவே மாறுறாங்க. அதனால தான் ஜீசஸ் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லிட்டாருங்க, பாருப்பா கொஞ்சம் சின்ன பிள்ளை மாதிரி கேளு, ரொம்ப தியாலஜியனா கேட்காத. எப்படி எப்படி ஆகும், எப்படி வரும். ஆண்டவர் சொன்னார், ஒரு மாதம் இவங்களுக்கு சாப்பாடு போட போகிறேன், இறைச்சி போட போகிறேன்ட்டார். அவங்க மோசே பாருங்க, நல்ல ஒரு இன்ஜினியர் மைண்டு, நல்ல நிறைய எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் படிச்சிருக்கலாம். எப்படி கொடுப்பாரு? அவன் ஒரு அந்த கடலில் இருக்கிற மீனெல்லாம் போட்டால் கூட அவனுக்கு காணாதேங்கிறான். அவர் ஒன்றும் இல்லைப்பா, ஃபேனை கொஞ்சம் லைட் அப்படி திருப்பினாலே வேலை முடிஞ்சிடுங்கிறாரு. எங்கேயோ போயிட்டு இருக்கிற காற்றை இப்படி லைட்டாக திருப்பினாரு, எங்கேயோ பறந்துட்டு இருக்கிற பறவைகள் எல்லாம் வனாந்தரத்தில் விழுந்தது. அதே தான் சொல்கிறேன், எங்கேயோ போகிற வியாபாரம், எங்கேயோ போகிற காசு, எங்கேயோ போகிற சில காரியம், the wind of God, the wind of God, wind of God, தேவனுடைய காற்று உங்களுக்காக வீசும் பொழுது உங்க பாளையத்தில் இறங்கும். உங்க பாளையத்தை அது நிரப்பும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவிசுவாச சந்ததிக்கு அதை பண்ணுவார்னா இன்னைக்கு அவர் எனக்காக செய்வார்னு வந்திருக்கிறீங்களே, எவ்வளவு செய்வார், எவ்வளவு பண்ணுவார் பாரு. முணங்கிக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருந்தவங்களுக்கே இவ்வளவு பண்ணார். சாப்பிட்டுட்டு புலம்புன்ட்டார். என்ன தானே திட்ட போற, தெம்பா திட்டு, சாப்பிட்டு திட்டு அப்படின்ட்டு. அவன் சாப்பிட்டுட்டு யாரை திட்ட போறான்? அவன் அதுக்காக சாப்பாட்டை குறைக்கல பாருங்க. ஏன்னா அவர் அவ்வளோ கிருபையா இருக்கிறார். நம்ம திட்டுட்டு எப்படி திட்ட போற, நல்லா சாப்பிட்டு தெம்பா திட்டுங்கிறாரு. தாகத்தோடு புலம்பான்னா நல்லா தண்ணி குடிச்சிட்டு புலம்பு. யாரை அவர் ஆரோசித்தார், யாரை போஷிச்சாரு, திட்டுன இப்படி நம்பாதவங்களுக்கு இவ்வளோ காரியத்தை அவர் பண்ணுவார்னா இன்னைக்கு இயேசுதான் ஆண்டவருங்க, ரத்தத்தை சிந்தினாருங்க, வாழ வைப்பாருங்கன்னு வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு செய்வாருங்கிற யோசிப்பார். Faith pleases God. அவிசுவாசம் தேவனை பிரியப்படுத்துறது இல்லை, ஆனா கூட அவர் செஞ்சார். ஆனா விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துது. அப்போனா எவ்வளோ நடக்குங்கிறத யோசித்து பாருங்க, எவ்வளோ காரியங்களை நீங்கள் பார்க்க முடியுங்கிறத யோசித்து பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை போல கேளுன்னாரு. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியது அப்படின்னு சொன்னார். நிறைய காரியங்கள் இப்பவும் சொல்கிறேன், எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நடக்கும். ஹல்லேலூயா. எப்படிங்கிறது தெரியாது, ஆனால் நடக்கும். தேவாவியானவர் உண்மையில் நிழலிடுவார். அப்பொழுது உன்னிடத்திலே உண்டாகிறது பரிசுத்தம் எனப்படும். ஹல்லேலூயா. அவர் வேற லெவல்ல செய்வாருங்க உங்களுக்காக. அவருடைய ஆவி வழியில் உங்களுக்காக காரியங்கள் நடக்கும் நடக்கும். இது வரைக்கும் அப்படி நடக்காம இருக்கலாம் யாருக்கும், உங்களுக்கு நடக்கும். முதல்ல உங்களுக்கு நடக்கும். ஆமென். அதனாலதான் சில வழக்கத்தை மீறின காரியத்தை உங்க பிசினஸ்ல எதிர்பாருங்க, உங்க வாழ்க்கையில எதிர்பாருங்க. ஆமென். ஆமா, ஏதோ பக்க சர்ச்சுன்னா அங்கே பக்கத்தில் கொஞ்சம் பேர் வருவாங்க. நம்ம ஆரம்பித்தோன்னா எங்கேருந்து வேணாலும் வருவாங்க. ஆமென். ஆமாம், அப்படிதான் நடக்குது. எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் பாருங்கள் எவ்வளோ வெற்றிகரமாக போகுது. நானே சொல்லிட்டேன், ராஜ்யத்தையே பிஸ்னஸ்ன்ட்டாரு. நான் சபையை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? கேட்டிங்களா அந்த மெசேஜ்? தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது? நல்ல வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்ட்டாரு. ஆமென். முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது அப்படி சொல்லலாமா? நல்ல வியாபாரி தான் சொன்னாரு. ஆமென். என்ன வழிபறின்னு சொன்னாரு, வியாபாரின்னு தானே சொன்னாரு. தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி ஒப்பிடுறாரு. ஒன்றும் தப்பு கிடையாது பாருங்க, எல்லாமே வெற்றிகரமாக நடக்கணும், அது தேவனுடைய திட்டம். ஆமென். இப்போ கவனிங்க, 2 கொரிந்தியர் 9 பாருங்க. 2 கொரிந்தியர் 9 உள்ள போவோம். 10வது வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 9:10. இனி பணம் பெருகுன்னு சொன்னேன் இல்லையா? அப்படியா? 10வது வசனம்
எத்தீங்களா? 8 பாருங்க, 8 பாருங்க. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம், abundance, சகலவித நற்கிரியைகளிலேயும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருத்தர் கேட்டாரு, பணம் பெருகும் அப்படின்னு ஏன் போடுறீங்க? கிருபை பெருகுன்னு போட வேண்டியதானே? கிருபை பெருகும்னா ஓகே பிரதர், பணம் பெருகும்னு ஏன் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், கரெக்டாக படிங்க, பைபிளில் என்ன சொல்லுது பாருங்க. சகலவித நற்கிரியைகளிலேயும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய. அதில் நற்கிரியைன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. சகலவித நற்கிரியைகளிலும், இது ஆம்பிளிஃபைடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய நல்ல காரியங்களுக்கு, நிறைய சேரிட்டபிள் திங்ஸுக்கு நீங்கள் டொனேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட நிறைய இருக்கணும் அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. the donate for charitable works, நிறைய நற்கிரியைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? டொனேட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கிருபை என்ன பண்ணணுமா? பெருகணுமா? எல்லாம் சொல்லுங்க. பணம், கிருபை வரும் பொழுது பணம் பெருகுகிறது. சகலவித கிருபைகளையும் அவர் என்ன பண்ண விரும்புகிறாரா? பெருக செய்கிற தேவன் அர்த்தம். தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது பணம் என்ன பண்ணுது? பெருகுகிறது. எல்லாம் சொல்லுங்க, கிருபை பெருகும் பொழுது பணம் பெருகுகிறது. அதையும் அவர் இன்னொரு விதத்தில் எப்படி சொல்றாருன்னா, கிரேஸ் மீன்ஸ் எபிலிட்டி. எல்லாம் சொல்லுங்க, எபிலிட்டி, திராணிகள். அப்போ என்ன சொல்றாரு? சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சகலவித கிருபை. அப்போ பல கிருபைனா நம்ம இப்போ முதல்லயே கிருபையை அறிந்திருக்கிறீர்களேன்னு சொல்லிட்டு எதை பற்றி பேசினார் பவுல்? செல்வந்தராகிற கிருபை தெரியுமான்னு பேசினார். எல்லா கிருபை தெரியுதப்பா, பல கிருபையை தெரிஞ்சிருக்கிற, ஆனால் கல்வாரியின் மூலம் உன்னை செல்வந்தனாக்கினாரே, அந்த கிருபை உனக்கு தெரியுமா? அதை தான் 2 கொரிந்தியர்ல 8 பேசினார். 9 என்ன பேசுறாரு? பலவிதமான கிருபைகள் இருக்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. சரி, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பவுல் லாங்குவேஜ்லேயே நிறைய கிரேஸ் பற்றி பேசுகிறாரு. என்ன மாதிரியான கிரேஸ் பார்க்கலாம். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 12. சில நேரத்தில் நம்ம ஆட்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வை கொண்டு வரதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. நாங்கள்லாம் ஆத்மாதாயம் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன காசாக சம்பாதிச்சிட்டு இருக்க அப்படின்னு இந்த பிஸ்னஸுக்கு போகிற, வேலைக்கு போகிற ஆட்களை குற்றவாளியாக மாற்றி விட்டுருந்தாங்க. ஆமாம் தம்பி, பணம் சம்பாதிக்கலாம் முக்கியம் இல்லை, ஆத்துமா ஆத்துமா அதுதான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி வியாபாரத்துக்கு போகிறவங்க, தொழிலுக்கு போகிறவங்கள ரொம்ப கில்ட்டி ஆக்கி விட்டாங்க. அதை ரொம்ப உயர்வா இல்லை, அதெல்லாம் என்னங்க அப்படின்னு ஆக்கி விட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அதில் எவ்வளோ கிருபை இருக்குன்னு உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், இட்ஸ் a கிரேஸ். எல்லாம் சொல்லுங்கள், டூயிங் பிஸ்னஸ் இஸ் a கிரேஸ். எல்லாம் சொல்லுங்கள், வேலை செய்வது, தொழில் செய்வது ஒரு கிருபை. எல்லாம் சொல்லுங்கள், அது தேவன் அளிக்கும் கிருபை. பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு கிருபை அளிக்கப்படுவது போல, போய் டீல முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. போய் பணத்தை பெருக்கிறதுக்கு ஒரு கிருபை உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. போய் ஒரு வியாபாரத்தை செய்வதற்கு ஒரு கிருபை உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இட் இஸ் a grace of God. இது கிருபைன்னு நம்ம சொல்லல, பாருங்களேன். பைபிள் அதை சொல்லுது, அதை காமிக்கிறேன் பாருங்க. இட் இஸ் a grace. தெளிவாக நீங்கள் ஆமாங்க அது கரெக்டு தாங்கன்னு இல்லை, வசனத்திலிருந்தே நீங்கள் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய எண்ணங்களை உறுதிப்படுத்தணும். இல்லைன்னா களைச்சி விட்ருவாங்க. சில பேர் கலைக்கக்கூடாது, யாரும் உங்களை களைச்சிட்டு போயிடக்கூடாது. தெளிவாக இருக்கணும், இது முற்றிலும் வேத வசனங்கள் சார்ந்ததே அப்படிங்கிற தெளிவோடு கூட இந்த போதனை நீங்கள் கேட்க விரும்புகிறேன். 12ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 3 படிக்கலாம், பட் டைம் இல்லை. நீங்கள் 3 வீட்டில் இருந்து வாசிங்க. அதுலேருந்தே பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பேசிட்டு வர்றார். இப்போ நம்ம 6ஆம் அதிகாரத்துக்கு டைரெக்டாக போயிடுவோம். 6ஆம் அதிகாரம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே. எல்லாம் சொல்லுங்கள், நமக்கு அருளப்பட்ட. ஒரு விசுவாசியாக இருக்கிற உங்களுக்கு தேவன் கிருபைகளை அளித்திருக்கிறார். யூ ஹேவ் அ கிரேஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யூ ஹேவ் அ கிரேஸ். ஆமென். இந்த இடத்துல எஸ் எஸ் யோவான் 1 படிக்கிறோம். யோவான் 1:16 படிக்கிறோம் இல்லையா? அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் எஸ் கிரேஸ் அப்பான்
Grace, the gifts upon gifts, the blessings upon blessings. அப்போ you have a grace. பக்கத்துல பா சொல்லுங்க, you have a grace. நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க பாருங்க, சில பேர் என்ன பார்த்துட்டு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டு அது ஒரு கிருபையா, அது ஒரு கிருபை. அவங்க என்ன நினைச்சிருவாங்கன்னா அது யாருக்கோ இருக்கு, நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. இல்ல, அவனுக்கு ஒரு கிருபை இருக்கு. பவுல் சொல்றாரு எனக்கு ஒரு கிருபை இருக்குது அப்படின்னு முடிக்கல. மாறா அவர் என்ன சொல்றாரு, விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. எல்லாம் சொல்லுங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபை. அப்போ யூ ஹாவ் அ கிரேஸ். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இயேசுவை விசுவாசித்த உங்க எல்லாருக்குமே என்ன இருக்குது, கிருபை உண்டாயிருக்கிறது. இட் இஸ் தி ஃபேவர் ஆஃப் காட். இட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய பிரியம் உங்க மேல என்ன பண்ணிருக்குது, உண்டாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல கிருபை என்று நாம் சொல்லும் பொழுது இந்த இடத்துல பவுல் கிருபை என்று எதை பேசுறார் அப்படின்னா, இட் இஸ் சர்டன் காலிங், இட் இஸ் சர்டன் எபிலிட்டிஸ். சில அழைப்புகளும் சில திறமைகளும் உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அழைப்புகளும் திறமைகளும். வரங்கள் இருக்குது, அழைப்பு, திறன், இது எல்லாமே என்ன பண்ணுது, கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற கிறிஸ்துவின் சபையில் இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பும் திறமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனாலதான் அதே இதுல நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம், 11ஆம் அதிகாரம், அதாவது ரோமர் 11:29 பாருங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. எல்லாம் சொல்லுங்க, அழைப்பும் கிருபை வரங்களும். அப்போ இந்த தொழில் உலகத்துக்குள்ள நீங்க வர்றதுக்காக ஒரு அழைப்பாகவே இதை வைத்து தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெளிவா நீ காட்ட போறேன், அந்த தெளிவோடு நீங்க போங்க. தொழில் செய்வதற்காகவே ஒரு அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். இட் இஸ் a calling. நமக்கு ஒரு பிசினஸ் மேனா இருக்கிற ஒரு அழைப்புன்னு ஒரு அழைப்பு இருக்கிறத சொல்லவே இல்லை. அதுக்கு யாரும் கூப்பிட்டு நம்மளை அனாயின் பண்ணதே கிடையாது. மிஷினரிகளுக்காக கூப்பிட்டு அபிஷேகம்லாம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் தொழில் செய்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு உங்களை அனாயின் பண்ணுறோம், இதுக்கும் ஒரு அபிஷேகம் அப்படிலாம் சொன்னதே இல்லை பாருங்க. ஏன்னா இதை ஒரு அழைப்பாகவே நம்ம என்ன பண்ணதே இல்லை, நினச்சதே கிடையாது. இது ஏதோ பொழைப்புக்காக பண்ணுறாங்க, நான் செஞ்சுட்டு போங்க, ஏதோ என்ன பண்ணுறது, எனக்கே பிடிக்கல, இருந்தாலும் நான் போகிறேன், இப்படியே தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வேத வசனம் எவ்வளோ விவரமாக இதை பேசுது பாருங்க. நீங்கள் ஒரு தொழில் செய்கிறவங்களா, ஒரு வியாபாரம் செய்கிறவங்களா, இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது நீங்கள் ஒரு கிருபையை பெறுகிறீர்கள், ஒரு அழைப்பை பெறுகிறீர்கள். அதை நிறைவேற்ற தேவன் வரங்களை உங்களுக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் கிஃப்டட். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் கால்ட். ஐ ஹாவ் அசைன்மெண்ட். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அழைப்பு இருக்கிறது. ஆமென். அழைப்பு இருக்கான்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்க, ஆமா அழைப்பு இருக்கு. பிசினஸ் மேனா தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். தேவன் எல்லாரையும் அழைப்பதில்லை, இல்லைங்க, எல்லாரையுமே அவர் அழைக்கிறாரு. நீ தப்பா சொல்லாதீங்க. எல்லாரையும் ஒரு காரியத்துக்காக அழைக்கிறது இல்லை, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்துக்காக அழைத்திருக்கிறார். உங்களுக்கு தொழில் உலகத்துல கொடி நாட்டுறதுக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு. தொழில் உலகத்துல தேவனுடைய கொடியை பறக்க விடுறதுக்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆமா, அது உங்களுக்கான அழைப்பு. அதான் பவுல் சொல்றாரு, நிறைய வித கிருபைகள் இருக்கிறது, நிறைய அழைப்புகள் இருக்கிறது. ஏன் குழப்புறீங்க? ஒன்னை மேன்மைப்படுத்தி ஒன்னையே மட்டுப்படுத்துறீங்கிறாரு. அதனால பிசினஸ் பண்றவங்கலாம் கூட்டு நம்ம பாருங்க. அதனால பிசினஸ் பண்ணா மட்டும் போதாது, நீ டாக்ஸ் கொடுக்கவும் வேண்டும். எதுக்கு? அந்த குற்ற உணர்வை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. இல்லையா? நீ தொழில் செய்கிற அழகு டாக்ஸை விட பெரியதா இருக்குது. நீ தொழில் செய்கிற அழகு, நீ வியாபாரத்தை நடத்துற விதமே உன் தேவன் யார் என்பதை அகில உலகத்துக்கும் சொல்லும் மாடலாக இருக்கும். ஏன்னா நீ அந்த கிங்டமை ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு தான் அந்த இடத்துல தேவன் உங்களை கொண்டு வைத்திருக்கிறார். Hallelujah. I tell you, your faith works in the marketplace. உங்களுடைய விசுவாசம் சந்தை வெளிகளிலே வேலை செய்யும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை தொழில் உலகங்களிலே நீங்க நிற்கும் போதே காட்ட முடியும். அதுக்காக தான் தேவன் உங்களை அனுப்புகிறார். You are anointed. You are anointed. You are called. You have assignment. அப்போ இது பவுல் எவ்வளவு தெளிவா பேசுறாரு. நீ காமிக்கிறேன் பாருங்க. இவங்க குழப்பி வச்சிருக்கிறாங்க. 4வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. பக்கத்தப்பா சொல்லுங்க, எல்லா அவயத்துக்கும் ஒரே தொழில் கிடையாதான். எதை பத்தி பேசுறாங்க? தொழில். கையை வச்சு மண்டையை சொரிஞ்சிங்கன்னா அது ஒரு தொழில். தட் மீன்ஸ்
பலவிதமான செய்கைகள் இருக்குது. இந்த பாடியில் பாருங்க, கிட்னிக்கு ஒரு வேலை இருக்கு, இருதயத்துக்கு ஒரு வேலை இருக்கு, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு வேலை இருக்குது. சரீரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்காது, ஒரு தொழில் இருக்காது, வேற வேற வேலை இருக்கிற மாதிரி ஒருவன் கிறிஸ்தவன் ஆகிட்டாலே ஆத்தும ஆதாயகனாக தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒருவன் கிறிஸ்தவன் ஆகும் பொழுது அவன் வரங்களை கண்டுபிடிக்கணும், அவன் அழைப்பை கண்டுபிடிக்கணும். சில பேரை கிங்டம் ஃபைனான்சியரா தேவன் அழைக்கிறார். ராஜ்யத்திற்கென்று பொருளாதாரத்தை ஈட்டுகிற ராஜாக்களாய் தேவன் சிலரை அழைக்கிறார். ஆமென். It is a calling. கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு எப்பவுமே தைத்து கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை, கொட்டி கொடுக்கணுங்கிற ஆசை உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே விசுவாசி சில பேர் தசம பாவம் கொடுக்கலாமா யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியுமா, உள்ள அப்படியே கொதிக்கும், கொட்டிடணுங்கிற மாதிரி ஒரு தவிப்பு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். வாரி இறைக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன், அப்படி ஒரு எண்ணம் ஓடுதுன்னா you are the kingdom financier. நீங்கள் ராஜ்யத்திற்கென்று பொருளாதாரத்தை ஈட்ட தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஒண்ணுமில்லாமல் இருக்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்ககிட்ட ஒரு பொருளாதாரம் வரும், உங்களுக்கு என்று தொழில்கள் வரும், உங்களுக்கு என்று வியாபாரங்கள் வரும். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாததா இருக்கிறது. தேவன் மாறாததா இருக்கிறாரு. நீங்க நஷ்டம் அடைஞ்சாலும் மறுபடியும் லாபம் அடைவீர்கள். நீங்க தோற்ற இடத்துல மறுபடியும் ஜெயிப்பீர்கள். மீண்டும் உங்கள் வலைகளிலே மீன்கள் வரும், மீண்டும் உங்கள் படகுகள் நிரம்பும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இட்ஸ் a calling. It is a calling. அப்போ சும்மா இல்ல பாருங்க, ஊழியத்தில் பின்வாங்க கூடாதுன்னு சொல்றோம்ல. நான் சொல்றேன், தொழிலையும் பின்வாங்காதீங்க, அதுவும் அழைப்பு தான். இட் இஸ் ஆல்சோ காலிங். கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் நம்ம ராஜ்யத்தின் ஆளுக்கு தகுதியே இல்லையப்பான்னு சொன்னார் பாருங்க. அதை ஊழியத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். நான் சொல்றேன், ஊழியத்திற்கு மட்டும் ஒரு அழைப்பு இருப்பதாய் வேதம் சொல்லவில்லை. ஒரு சரீரத்தின் அவயங்களில் பலவிதமான தொழில் இருப்பது போல கிறிஸ்துவின் சரீரத்திலே பலவிதமான செயல்களை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பலவிதமான செயல்கள், பலவிதமான தொழில்கள், பலவிதமான நோக்கங்கள், பலவிதமான அசைன்மெண்ட் இருக்குது. நம்ம எல்லாரையும் முடிச்சு ஒரு சில 2-3 வேலையிலே எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டோம். அவங்களுக்கு சொல்லித்தரணும். விசுவாசி ஆயிட்டா உடனே அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஃபைண்ட் யுவர் காலிங். வாட் இஸ் யுவர் காலிங்? தேவன் உன்னை எதுக்காக அழைச்சிருக்கிறார்? நம்ம இதெல்லாம் வேலையே கிடையாது. வா டாக்ஸை படி ஊழியம் செய்ப்போ இல்லை. சிலரை தொழில் செய்ய அழைக்கிறாரு, சிலரை நாட்டை ஆள அழைக்கிறாரு. ஹலோ, சிலரை மீடியா உலகத்தை ஆள அழைக்கிறாரு, சிலரை ரியல் எஸ்டேட் ஆள அழைக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பலவிதமான அழைப்புகளை தேவன் வைத்திருக்கிறாரு. உங்களை அழைக்கிறார். கல்வி உலகத்தை ஆள சிலரை தேவன் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் தொழில் செய்ய. இதெல்லாமா அழைப்பு? ஆமா, இது அழைப்பு தான். பாருங்க, இன்னும் தெளிவா காட்டுறேன், இன்னும் தெளிவா காட்டுறேன். 5வது வசனம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட, எல்லாம் சொல்லுங்க, நமக்கு அருளப்பட்ட. நீங்க சாதாரணமாக உங்களுக்கு நினைக்கிறாங்க, உங்களுக்குள்ள சில காரியம் அருளப்பட்டிருக்கிறது. I tell you, God deposit something in you. You carried something. I tell you, you carried something. உங்களுக்கு ஏதோ ஒன்று அருளப்பட்டிருக்கிறது. something in you. ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள இருக்குது. நான் முதல்ல சொல்றேன், ப்ராஸ்பரிட்டி எங்க ஆரம்பிக்க தெரியுமா? உங்க பர்ஸ்ல எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத வச்சு கிடையாது, உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குங்கிறத வச்சு கிடையாது. எனக்குள் என்ன இருக்கிறது என்று ஒருவன் என்றைக்கு பார்க்கிறானோ அன்றைக்கே அவனுடைய செழிப்பின் உலகங்கள் அவனுக்கு திறக்கப்படுகிறது. I tell you, you carried something. You have something. பணம் தான் ப்ராஸ்பரிட்டின்னு நினைச்சுக்காதீங்க. அது ப்ராஸ்பரிட்டியினுடைய ஒரு வெளிப்பாடு. ஆனா உங்களுக்குள்ள கடவுள் வச்சாரு பாருங்க, gifts and talents. It's the real prosperity. It's a real prosperity. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அருளப்பட்ட கிருபை. எல்லாம் சொல்லுங்க, I have something. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுங்க. அது அப்படியே நீங்க என்னமோ பண்ணுவீங்க, வேற வேறெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு திருப்தியே ஆகாது. ஐயோ என்னமோ என்னமோ என்னமோங்கிற மாதிரி நெளிஞ்சிட்டே வருவீங்க. நெளிஞ்சிட்டே வர்றீங்களா? அப்போ தேடல் ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா கண்டுபிடிப்பீங்க, சீக்கிரமா அதை ஃபைன் பண்ணுவீங்க, சீக்கிரமா அது என்னங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ போறதுல என்னமோ திருப்தி இல்லைங்க, என்ன அப்போ வேற ஏதோ பிடிக்க போறீங்க, வேற ஏதோ கைப்பற்ற போறீங்க. ஆமென்.
யூ ஹாவ் சம்திங். நமக்கு அருளப்பட்ட கிருபை என்ன அர்த்தம்னா எபிலிட்டி. எல்லாம் சொல்லுங்க எபிலிட்டி. சட்டன் கிஃப்ட்ஸ், சட்டன் டேலண்ட், சட்டன் ட்ரீம்ஸ் உள்ள போட்டிருக்கிறாரு. ஐயோ, உங்களை அனுப்பும் போதே ஏழையா அனுப்பல, உங்களை அனுப்பும் போதே டெபாசிட் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறாரு. தேவன் உங்களில் முதலீடு செய்திருக்கிறார். நீங்கள் தான் அவருடைய பண்ணை வீடு, நீங்க தான் அவருடைய தோட்டம். அவர் உங்களுக்குள்ளே முதலீடு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களை பண்படுத்தி உங்களில் விதைப்பேன் அப்படின்னு இருக்கிறார். படிச்சிருக்கீங்களா பழைய ஏற்பாட்டில்? கடவுள் சொல்றார், நீ தான்ப்பா என் நிலம், உன்னை பண்படுத்தி உனக்குள்ள நான் விதைக்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. ஆமா ஆமா, உங்களை அவர் பண்படுத்தி உங்களுக்குள்ள சிலதை போட்டிருக்கிறாரா. நான் சொல்றேன் யூ ஹேவ் சம்திங். எல்லாம் சொல்லுங்க ஐ ஹேவ் சம்திங். பாருங்க, நான் இதெல்லாம் உணர்ந்ததே இல்லை. ஆனால் என்றைக்கு இந்த சத்தியத்தெல்லாம் புரிய புரிய பார்த்தா என்னெல்லாமோ இருந்து வருது. உட்காந்து தோன்றதெல்லாம் எழுதிட்டே இருந்தேன். சில நண்பர்கள் பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை இது பண்ணி அதை புக்ஸாக கொண்டு வந்தோம். அது விற்று முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தா அடுத்த பிரிண்ட்டுக்கு ரெடியாகி இப்போ போட்டிருக்கிறோம். அதுக்குள்ளே பாருங்கள், வெளியே வந்தவுடனே 2 லட்சம் உள்ளே வருது. அவ்வளோ ஆர்டர்ஸை தேவன் நம்ம கொடுத்துருக்குறார். நம்மெல்லாம் எழுதுவோன்னே நினச்சே பார்த்ததில்லை, ஆனால் எழுத வைக்கிறார். ஒரு திறமையோடு தான் உள்ள அனுப்பியிருக்கிறார். பேசுறது அதுக்கு ஒரு திறமை கொடுக்குறாரு. எவ்வளோப்பா பென்ட்ராய் போயிருக்குன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்குதுங்கிறாங்க. பிரசங்கத்தை கேளு கேளு கேளுன்னு சொல்ற ஒரு கூட்டத்து நடுவில் நம்ம பிரசங்கத்தை காசு கொடுத்து வாங்கி கேட்குறாங்க. சில மூவிலாம் ஓடாது பாருங்க, அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வேணும்னே கட்டாயப்படுத்தி கூட்டு போவாங்க. பார்த்தீங்களா நீங்க? அது மாதிரியே சில நேரம் சில பிரசங்கத்தை அப்படி கட்டாயப்படுத்தி கேட்க வைக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க திறமைகள், ஆற்றல்கள். பாருங்க, அது ஒரு வெல்த்துங்க. வெல்த்தோடு தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் காசு இல்லைனால ஐ எம் நாட் வெல்த்தியஸ்ட்னு நினைக்கிறீங்க. இல்லை, உருவாக்குற ஆற்றல் உள்ள இருக்குது. நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அது ஒரு நேரத்தில் அப்படியே வரும்போது பல $1,000,000 அதுக்கு சொந்தமாக மாறும். ஆமென். ஆமாம், உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும் ஒரு சின்ன ஐடியா எத்தனையோ கோடிகளை உங்களுக்கு கொண்டு வந்துடும். எத்தனையோ கோடிகளை அது அறுவடையாக கொண்டு வரும். ஆமென். இங்கே பாருங்கள், சில கம்பெனிஸ்லாம் புக் பண்ணியிருக்கிறாங்க பேசுகிறதுக்கு. கேட்டால் அப்படியே ஆகிடுது. சிலருக்கெல்லாம் என்ன இவ்வளோவா கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தான் அதோடைய வேல்யூவே தெரியுது. அதனால தான் அவ்வளோ காசு கொடுத்து பேச சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்கள் உள்ளே இருக்குது செழிப்பு. எல்லாம் சொல்லுங்கள், நான் பிறக்கும் பொழுது தேவனுடைய கிருபைகளோடு திறமைகளோடு நான் பிறந்திருக்கிறேன். 6வது வசனம் பாருங்க, நமக்கு அருளப்பட்ட. பக்கத்தில் பா சொல்லுங்க, நமக்கு அருளப்பட்ட. வெறும் எனக்கு இல்லைங்க, நமக்கு. நமக்கு அருளப்பட்ட, அருள போகிற அல்ல, அருளப்பட்ட. இனிமேதான் கொடுக்க போறாருங்கிறல, ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு. ஒன்னுக்காக உங்களை அழைச்சாரு, ஒன்னுக்காக உங்களை அழைச்சாரு பாருங்க. அந்த அழைப்போடு அந்த வரங்களும் உள்ளதான் இருக்குது. வெறும் அழைப்பு மட்டும் வைக்கல, அதை செய்வதற்கான வரங்களும் உள்ளதா இருக்கிறது. You are already gifted. நான் சொல்றேன், நீங்க தொழில் உலகத்துக்குள்ள போறதுக்கு அழைப்பும் உங்களுக்கு இருக்கு, அதை செய்வதற்கு வரங்களும் இருக்குது, அதை செய்வதற்கு திராணியும் இருக்குது. எனக்கு ஒண்ணுமே இல்லை, இல்லை உள்ள வைக்கிறாரு, வச்சுதான் அழைக்கிறாரு. அழைக்கும் போதே தெரிஞ்சுக்கோங்க உள்ள இருக்குதுன்ட்டு. ஆமென். கண்டிப்பா இருக்கு. பயப்படாம அதை செய்ய ஆரம்பிக்கணும். சும்மா கிறுக்கையாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும். அதை அடுத்தால பேசுவோம். இப்போ இதை கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க, அருளப்பட்ட. பாருங்க, கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால். எல்லாம் சொல்லுங்க, வெவ்வேறான வரம். நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், வெறும் ஆவிக்குரிய வரங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா இங்க முழுசா வாசித்தீங்கன்னா அது வெறும் ஆவிக்குரிய வரங்களை பற்றி பேசலைங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்க என்னெல்லாம் பேசுறாரு. நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். எல்லாம் சொல்லுங்க, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். அது ஒரு அழைப்பு. ஊழியம் செய்கிறவங்க செய்யுங்க, நல்லா செய்யுங்க. அடுத்தது போதிக்கிறவன் டீச்சர்ஸ். அதுலேயுமே டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க, நிறைய டீச்சிங் எபிலிட்டிஸ். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
தீர்க்க தரிசனம் நல்லா சொல்லுவாங்க, ஆனால் போதிக்க வராது. ஆனால் சில பேருக்கு என்ன இருக்கும், நல்ல டீச்சிங் கிஃப்ட்ஸ் இருக்கும். அவங்க டீச் பண்ணால் அப்படியே ஜனங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அது ஒரு போதிக்கிற வரம், போதனை செய்கிற ஒரு வரம். இப்போ அடுத்தது புத்தி சொல்லுகிறவன், புத்தி சொல்லுகிறதும். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய கூட்டத்திலலாம் டீச் பண்ண மாட்டாங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் யாராவது கூட்டு போனீங்கன்னா நல்ல கவுன்சிலிங் பண்ணுவாங்க. புத்தி சொல்லுதல், எல்லாம் சொல்லுங்கள், புத்தி சொல்லுதல். நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே பேசி கவுன்சிலிங்லாம் நல்லா கொடுப்பாங்க. மைக் கொடுத்து பேசுங்கன்னா அது வராதுங்க அப்படின்பாங்க. ஆனால் தனி 1 to 1 நல்லா பண்ணுவாங்க. இந்த யாராவது போட்டால் நல்ல டைம் எதிர்த்து நல்லா உட்காந்து அவங்கள என்ன பண்ணுவாங்க, புத்தி சொல்லுகிறது, கவுன்சிலிங். அப்புறம் பாருங்கள், தரித்திருக்க கடவன். அப்புறம் பகிர்ந்து கொடுக்கிறவன், எல்லாம் சொல்லுங்கள், பகிர்ந்து கொடுக்கிறவன். வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். என்னங்க இது ஒரு அழைப்பா? பலவிதமான கிரேஸ் பற்றி பேசுகிறாரு, பலவிதமான கிருபைகளை பற்றி பேசுகிறாரு. இந்த இடத்துல என்ன பேசுகிறாருன்னா, இட் இஸ் அ கிவிங் கிரேஸ். கொடுப்பதே சில பேருக்கு அழைப்பாக இருக்கிறது, கொடுப்பதே சில பேருக்கு வரங்களாக இருக்கிறது, கொடுக்கவே சில பேருக்கு கிருபைகளை தேவன் கொடுக்கிறார். இட் இஸ் அ கிவிங் கிரேஸ். எல்லாம் சொல்லுங்க, கொடுக்கும் கிருபை. ஐயோ, சில பேர் மேல அது இருக்குது. தேவன் அதை பெருக பண்ண விரும்புகிறார். சகலவித கிருபைகளையும் பெருக செய்கிற தேவன் இந்த கொடுக்கும் கிருபைகளை உங்க வாழ்க்கையில அவர் பெருக செய்கிறவராக இருக்கிறார். இட்ஸ் a grace for giving. இதெல்லாம் சொன்னதே இல்லை பாருங்க, இதெல்லாம் சொன்னதே இல்லை. கொடுக்கிறவன், எல்லாம் சொல்லுங்க, கொடுக்கிறவன். அல்ல எப்படி வருது பாருங்க, பகிர்ந்து கொடுக்கிறவன், வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். அப்போ இது ஒரு எல்லாம் தீர்க்க தரிசனம் ஒரு அழைப்பு, போதித்தல் ஒரு அழைப்பு, ஆலோசனை சொல்வது ஒரு அழைப்புன்னா கொடுப்பதை ஒரு அழைப்பாகவே வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. அதனால தான் அவங்க வந்து கிங்டம் ஃபைனான்சியர், அவர்கள் ராஜ்யத்திற்கென்று பொருளாதாரத்தை ஈட்டுகிறவர்கள். ஒருத்தன் போய் ராஜ்யத்தின் வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான், ஆனால் இன்னொருத்தன் போய் அந்த ராஜ்யத்திற்கு தேவையான பொருள் எல்லாம் ஈட்டுகிற வேலையை இன்னொருவன் செய்கிறான். போதித்தது மேன்மை என்றால் பணத்தை சம்பாதிக்கிறதும் மேன்மையாக இருக்கிறது. அதுவும் தேவனுடைய அழைப்பும் கிருபைகளுமா இருக்கிறது. நம்ம இதை வசத்திட்டு இதை தாழ்த்திட்டோம். நான் சொல்றேன், தைரியமா போங்க. அழைக்கப்பட்டவன் நான், காலையிலே போங்க, அழைக்கப்பட்டவன், கிருபையை பெற்றிருக்கிறேன், கொடுப்பதே என் அழைப்பு. ஆமென். அது ஒரு கிரேஸ். கிருபையை விவரித்து சொல்லுகிறார், என்னென்ன கிருபைகள் இருக்கிறது அப்படின்னு விவரித்து சொல்றாரு. அப்படி விவரித்து சொல்லும்போது சொல்றாரு, கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். அப்ப கிவிங் கிரேஸ். போதிக்கிறவன் கரெக்டா போதிங்கிறாரு, ஆலோசனை சொல்றவன் கடைசி ஆலோசனை சொல்லு. கொடுப்பதற்காகவே உன்னை அழைக்கிறாரு, அதை பிராக்டிஸ் பண்ணுங்கிறாரு. ஆமென். அடுத்தது பாருங்க, அடுத்தது பாருங்க, முதலாளியானவன். இது ஒரு அழைப்பு. ஹலோ, நீங்க வெறும் தொழிலாளியா இருக்கிறது நினைச்சுக்காதீங்க. சில பேர் முதலாளியா இருக்கிறதுக்காக தேவன் அழைக்கிறாரு. ஆமென். எவ்வளவு நாள் தொழிலாளியா இருக்க போறீங்க? சில பேர்லாம் முதலாளியாவே தேவன் அழைக்கிறார். ஆமென். முதலாளி. ஆமென். சில பேர் பார்க்குறாங்க, என்ன இது பைபிளில் தான் இருந்து படிக்கிறாரா அப்படின்ட்டு. ஆமா, கொடுப்பது ஒரு அழைப்பு. ஒரு முதலாளியா இருக்கிறது, ஒரு ஓனரா பல பேரை வைத்து வேலை வாங்குவது ஒரு அழைப்பு. அது ஒரு கிருபைன்னு வேதவசனம் பேசுதுங்க. ஆமா, கடவுள் அந்த ஆசையை உங்களுக்குள்ள வைக்கிறாருன்னா, அந்த விருப்பம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா, அப்பா உங்களை அழைக்கிறாருன்னு அர்த்தம். இந்த அழைப்பு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பம் ஓடிட்டே இருக்குது, அதுவே ஒரு சைன் தான். அதை போய் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, அப்புறம் அவர் உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறாராம். இப்போ நான் சில கேட்டாங்க, நீங்கள் எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்பேன். இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப விருப்பமாக இருந்தால் தான் வந்துட்டேன் அப்படின்னு. அவங்களால அதை தாங்க முடியல. என்ன இப்போ விரும்பிட்டா வந்துடுறதா? ஆமாம், வேறு என்ன பண்ணுறது, விரும்பாமே வரக்கூடாது, விரும்பாமல் தான் வரக்கூடாது. நான் ரொம்ப விரும்பி வந்திருக்கிறேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா விருப்பம்தான் நான் உங்ககிட்ட பேசுகிற மொழியே, அதான் என் சத்தமே. அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் எப்படி பேசுவார் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், விருப்பத்தின் மூலமாக பேசுகிறார். எண்ணங்கள், விருப்பங்கள், கனவுகள், இது எல்லாம் தேவனுடைய மொழியாக இருக்கிறது. I tell you, desire, thoughts or dreams, it's a God's language. Dream is a God's languages. கனவு என்பது கடவுளின் மொழி. தேவன் யோசேப்போடு கனவின் மூலமாய் பேசினார். டாப்ல இருப்படா அப்படின்ட்டார்.
Hallelujah. You will be the top. மேல இருப்ப. எல்லா அரிக்கட்டும் உன்னை வணங்கும். உன் கெட்டு நிமிர்ந்து நிற்கும். நீ நிமிர்ந்து நிற்ப. போ, நிமிர்ந்து நில். அதான் உன் அழைப்புன்ட்டார். ஆமே. அப்போ ட்ரீம் மூலமா அன்னைக்கு என்ன பைபிள் இருந்ததா? யோசேப்பு பைபிள் படிச்சானா? ஆனா பெரிய ஆள் ஆயிட்டான். ஏன் தெரியுமா? கனவு பார்த்தான். ஹலோ, that is no Bible. அதனால தான் என்னமோ பெரிய ஆள் ஆனமோ தெரியல. There is no church, there is no pastor. இப்ப தெரியுதுங்க அவன் ஏன் பெரிய ஆள் ஆனான்ட்டு அப்படிங்கிறாங்க நிறைய பேர். ஒரு பொண்ணு போய் சொல்லியிருக்குது, நான் வந்து டாக்டர் ஆகலான்னு நினைக்கிறேன் பாஸ்டர் அப்படின்ட்டு. என்ன பெருமை நீ உனக்கு? கம்பவுண்டர் ஆகக்கூடாதா நீ அப்படின்னு பெருமை உனக்கு. நம்மளாம் இருந்திருந்தா வந்த பெரிய விருப்பத்தை எல்லாம் தட்டி உட்கார வச்சிருப்போம். யாருமே இல்லை. அதனால என்னமோ தெரியல, யோசேப்பு பெரிய கனவு உள்ளவனா எப்பவுமே இருந்திருக்கிறான். இட்ஸ் எ ட்ரீமர். ஆமே. எல்லாம் சொல்லுங்க, டிசையர், தாட்ஸ், ட்ரீம். இட்ஸ் காட்ஸ் லாங்குவேஜஸ். தேவன் சில கனவுகள் மூலமாய், சில எண்ணங்கள் மூலமாய், சில விருப்பங்கள் மூலமாய் உங்களோட ஒரு பேச ஆரம்பிப்பார். அதெல்லாம் அற்பமாக நினச்சிக்கூடாது. ஒரு நாளம் பிகினிங்கில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நோட்டே வச்சுருப்பேன், சின்ன நோட். எனக்கு வர்ற ஐடியாவையும் விருப்பத்தையும் எழுதிட்டே இருப்பேன். சாதாரணமாக சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 100 யோசனைகள் வருகிறதா மினிமம். ஐடியா நோட்னே ஒன்று வச்சுக்கோ. உங்களுக்கு வர்ற எண்ணம், உங்களுக்கு வர்ற தாட்ஸ், உங்களுக்கு வர்ற விருப்பம்லாம் எழுதுங்க. நான் அதெல்லாம் ஒரு டைமில் எழுதி அப்புறம் மொத்தமாக வச்சு அப்புறம் அழகாக அதை இது பண்ணேன். இன்றைக்கெலாம் பார்த்தா என்னெல்லாம் விரும்பணுமோ என்னெல்லாம் யோசித்தோமோ அதெல்லாம் இன்றைக்கி நடந்திருக்கிறது. ஆண்டவரே சொல்கிறார் பாருங்களேன், தரிசனத்தை எழுதி சொல்கிறாரா? ஆபகுக்கில் சொல்கிறாரா? சொல்லையா? தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையில் தீர்க்கமாய். உங்க ட்ரீமை நல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி கூட வைங்க, தப்பு கிடையாது. ஆமென். உங்க கம்பெனி போட்டோ, நீங்க வாங்க போற வீடு, நீங்க வாங்க போற காரு, நீங்க அடைய போறதெல்லாம் ஒட்டி கூட வைங்க. பார்க்கும் போதெல்லாம் சொல்லுங்க, இது என் தேவன் சொல்லி இருக்கிறா, நான் இதை பார்ப்பேன், இதை நான் அடைவேன். ஆமென். எப்பவும் ஆண்டவர் இதை சொல்லித்தர. ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லித்தர இல்லையா, நட்சத்திரத்தை பாருன்னு. பிள்ளை தானே இல்லையா நட்சத்திரத்தை பார்க்க சொன்னாரு. உன் சந்ததி இவ்வனமா இருக்கும். அப்போ நட்சத்திரத்தோட எதை கனெக்ட் பண்றாரு? சந்ததியை கனெக்ட் பண்ணிடுறாரு. இப்போ நல்லாக பார்த்தா என்ன ஞாபகம் வருது? நட்சத்திரம் இல்ல, என் பிள்ளைகள் இவ்விதமாய் பரவி இருப்பார்கள். இன்னைக்கு உங்க கம்பெனி பிரான்ச்சஸை வச்சுக்கோங்க, இன்னைக்கு உங்க நிறுவனங்களை வச்சுக்கோங்க. இப்படியே பாருங்க, இவ்விதமா என் நிறுவனங்கள் இருக்கும், இவ்விதமா என்னுடைய வருமானங்கள் இருக்கும், இவ்விதமா என் சபைகள் இருக்கும், இவ்விதமா என்னுடைய வேலையாட்கள் இருப்பார்கள், இவ்விதமான பெருக்கத்தை நான் பார்ப்பேன். தேவன் பாருங்க, ஒன்னோடு ஒன்று கனெக்ட் பண்ணி கனவு காண்ற ரகசியத்தையே தேவன் தான் சொல்லி தராரு. அவர் தான் டீச் பண்றாரு. அவனுக்கு வீட்டுக்குள்ளேயே மோட்டையே பார்த்துட்டு இருக்காத, வெளியில வான்னு கூப்பிடுறாரு. வானத்தை அண்ணாந்து பார். பாருங்க, பெருக்கத்தை சொல்லித்தர்ற ஒரு ஆண்டவர். பெருகிறதுக்கான தூண்டுதலை தராரு, பெருகிறதுக்கான உணர்வின் பெருக்கத்தை அவர் கொடுக்கிறார். பாருங்க. அப்போ முதலாளியானவன், எல்லாம் சொல்லுங்க முதலாளி. 3 விஷயம் சொன்ன பாருங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆசை, எண்ணங்கள், கனவுகள். இது எல்லாமே கடவுள் உங்களை எதுக்காக அழைக்கிறாருங்கிறதுக்கான விஷயம் அதுக்குள்ளே இருக்கும். அது திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யார்ட்டையா சொன்னீங்கன்னு வைங்களேன், வேலையை பார்ப்பியான்றோம். இப்போ யோசேப்பு கனவு சொன்னோன்னு என்ன பண்ணாங்க? வா, குட் ஜாப், சூப்பர் அப்படின்னாங்களா எல்லாரும். தாவீது தன் கனவை சொன்னோன்னு, டேய் எனக்காடா நீ தம்பியாக பிறந்திருக்க அப்படின்னு பெருமையாக பேசுனாங்களா? இருக்கிற ஆட்டை போய் பார்ப்பியா அப்படின்ட்டாங்க. நமக்கும் வந்திருக்கும், ஆனால் தப்பான ஆட்கள்கிட்ட சொல்லியிருப்போம். போய் அதை எதை விட்டுட்டு பொழப்புக்கு வழி இல்லாமல் போயிடாதடா அவனே அப்படியே மடக்கிட்டோம். ஆனால் அது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். தப்பான ஆள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது தப்பானது இல்லை, அது தேவனிடத்துலேருந்து உங்களுக்கு வந்திருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், டிசையர், தாட்ஸ், ட்ரீம்ஸ். இட் இஸ் காட்ஸ் லாங்குவேஜஸ். அது தேவனுடைய மொழிகளாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச வர தேவன் இந்த விதத்தில் நிறைய முறை பேசுகிறத நான் பார்த்துருக்கிறேன். அந்த எண்ணம் உண்டாயிற்று அப்படின்னு நெகேமியா சொல்றாரு பாருங்க. அந்த எண்ணம் எனக்கு உண்டாயிற்று, அந்த விருப்பம் எனக்கு உண்டாயிற்று.
அதனால தான் நீதிமானுக்கு அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். ஏன் தெரியுமா? விருப்பமே அவரால் தானே கொடுக்கப்படுது. விருப்பமே அவரால் தான் கொடுக்கப்படுது. ஆமென். அதனால தான் அவன் விரும்புறது கொடுக்கப்படும் சொல்லி இருக்குது. ஆமென். இதெல்லாம் முக்கியம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, முதலாளியானவன். அப்போ ஒரு தொழில் உலகத்துக்குள்ள நீங்க போறீங்கன்னா அங்க போட்டிருக்கு, முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே இரக்கம் செய்ய கடவன். mercy. சில பேருக்கு பாருங்க ரொம்ப அந்த கம்பேஷன், கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏழைகளுக்கெல்லாம் இறங்கணுங்கிறது. ஆனால் நீங்கள் இதில் எது பார்த்தாலும் அவ்வளோத்தையும் செய்கிறதுக்கு ஒன்று தேவை, அதுக்கு பேர் பணம். இறக்கப்படுறேன் அதெல்லாம் போக முடியாது. அந்த இரக்கத்தை நீங்கள் பட்டீங்கன்னா அதை பூர்த்தி செய்யணும். என்ன பண்ணணும்? ஏதோ ஒன்று வெளியில் எடுக்கணும், பண்ணாதான் செய்ய முடியும். இன்னைக்கு கூட இந்த திருநங்கைகள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒருத்தங்க புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன்லேயே அவங்களுக்காக ஜோம் பண்ணி அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபோன்லேயே இன்றைக்கி ப்ரேயர் பண்ணேன். அவங்களுக்காக இந்த துணிலாம் தச்சு டெய்லரிங்ஸ் ஒரு இது உருவாக்கி அதில் நிறைய பேருக்கு வேலை கொண்டு வந்து அவங்க செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் வர்றதுக்கு முன்னாடி அது ஜோம் பண்ணிட்டு தான் வந்தேன். ப்ரேயர் பண்ணி அதை ஓப்பன் பண்ணோம். அப்போது அவ்வளோ பெருசாக சில ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணுறாங்க. அவ்வளோ இரக்கம் பாராட்டணுன்னா எப்படி பாராட்டுறது? அவங்க சொன்னாங்க, இந்த ஈஸ்டர் டைமில் எத்தனையோ 1000 செருப்பு இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில். அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இரக்கம் செய்தல். இரக்கம் செய்யணுனால என்ன வேணும்? அவன் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 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 எரிபொருள் இல்லாமல் இங்கே எதுவும் இயங்காது. அதனால தான் இதை ஒரு அழைப்பாகவே தேவன் வைத்து இதற்கு ஒரு கிருபையை வச்சு இதை சம்பாதிக்கிறதுக்கு அவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இனி பணம் பெருகும். ஏனென்றால் அதற்காகவே ஒரு கிருபை எனக்கு அளிக்கப்படுகிறது, உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. You have a grace. You have a grace. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அதற்காகவே ஒரு கிருபை எனக்கு அளிக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, பணம் பெருகும். எல்லாம் சொல்லுங்க, பணம் பெருகும். இப்போது இருக்கிறதை விட ஏராளமாய் என்னிடத்திலே பணங்கள் பெருகும். ஆமென். வேகமாக இன்னும் 2 வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51. ஐசாயா 51:1-2. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய முற்பிதாக்கள், உங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. அதாவது உங்களுடைய ரூட் என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 2வது வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எல்லாம் சொல்லுங்க, ஒருவனாய் இருக்கையில் அழைத்து ஆசீர்வதித்து என்ன பண்ணாரா? பெருக பண்ணினார். ஆமென். ஒரு ஆளாக தான் இருக்கிறான், ஆனால் அவனை கூப்பிடுறார், அவனை அழைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அழைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். என்ன பண்ணாரா? பெருக பண்ணினார். அப்போ கடவுள் பாருங்க, சும்மா இல்லை, ஒரு மனுஷனை கூப்பிடுறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை என்ன வைக்கிறாரு? பெருக வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பெருக பண்ணுகிறார். வெறும் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, ஏதோ நான் நல்லா இருக்கேங்க அப்படி இல்லை, பெருக வைக்கிறார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். பாருங்க, ஒரு மனுஷனை கூப்பிட்டு அந்த ஒரு மனுஷனை அவர் என்ன பண்றாரா? பெருக வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஒன்றாய் இருக்கிறதை அநேகமாக அவர் பெருக வைக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமை நோக்கிப்பாரு, சாரால நோக்கிப்பாரு, என்னை நம்பி என்னை தேடின ஆளெல்லாம் பாரு, அவங்க சிங்கிளா வந்தாங்க, அதுக்கப்புறம் நட்சத்திரமா பெருகுனாங்க.
ஹல்லேலூயா. அவங்க ஆரம்பம் ரொம்ப அற்பமா இருந்தது, ஆனா அவர்கள் முடிவு சம்பூரணமா இருந்தது. ஹல்லேலூயா. கரெக்டா போய் பாரு, அந்த ரூட் எல்லாம் போய் பாரு. என்ன நம்பி என்ன தேடி யாரும் ஒண்ணுமில்லாம போல. ஒன்னா வந்தவன் 10 ஆனா, 100 ஆனா, 1000 ஆனா, அவன் பெருக்கத்துக்கு உள்ளானான் என்பதுதான் கதை. அதை நல்லா படிங்கிறாரு. மற்ற கதையெல்லாம் படிச்சிடாதங்கிறார். உன் தகப்பனை ஆகிய ஆபிரகாமை பாரு, சாராள பாரு. இங்க 2 பேரும் ஒண்ணுமில்லம்மா, அவனை பார்த்துறாத. வரவே வராதும்மா, ஓடவே ஓடாதும்மா. என் அனுபவத்தில் நான் என்ன கண்டேன் என்றால், ஐயா அதை நீங்களே வச்சுக்கோங்க, நாங்கள் ஆபிரகாமையே பார்த்துக்கிறோம். நாங்கள் எல்லாம் சைக்கிளே இல்லாமல் இருந்தோம். பற்றியா வச்சுக்கோங்க, அதே வச்சுக்கோங்க. நாங்கள்லாம் பாருங்க, எங்கள்கிட்ட இல்லை கதைங்கிறதுக்கே இருக்கு. தெளிவாக சொல்லிட்டாரு, இதெல்லாம் ரூட்டு கிடையாதுப்பா. ரூட்டு யாரு? ஆபிரகாமை பாரு, சாராள பாரு. பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு வச்சிருந்தான். தன் ஒத்தையில தான் வந்தான். மனைவியோட மனைவியும் அவனும் தான் வந்தாங்க. ஆனா அவனை ஒரு ஜாதியாவே நான் மாத்திட்டேன். இன்னைக்கு என்னை நம்பி நீ சாதாரண ஆளா வரலாம், ஒரு குடும்பமா வரலாம். உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. பெருக பண்ணுகிற தேவன். நம்பலாம், அந்த தேவனை நம்பி போலாம், இந்த தேவனை நம்பி பயணிக்கலாம். ஏன்னா இந்த தேவனை நம்பி வந்த ஒவ்வொருவரையும் இந்த தேவன் பெருக வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை வளர்த்துக்கணும் பாருங்க. இந்த மாதிரி எண்ணணும், நான் எப்பேற்பட்ட தேவனை பின்பற்றி போகிறேன், எப்பேற்பட்ட தேவனை நான் பின்னாடி போயிட்டு இருக்கிறேன். ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவார். இன்னைக்கு தனியா இருக்கலாம், இன்னைக்கு சின்னதா இருக்கலாம், இன்னைக்கு எளிமையா இருக்கலாம், ஆனா இதுல ஒரு பெருக்கத்தை நான் பார்ப்பேன், இதுல ஒரு நிறைவை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. அப்படிதான் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னு போட்டிருக்கு பாருங்க. வேகமா இன்னொரு வசனம் வாசிப்போம். உபாகமம் தான் உள்ள என்ட்ரா வரும். ஹல்லேலூயா. உபாகமம் 7:7 பாருங்க. 7 and 7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி தெரிஞ்சு கொள்ளலையா? அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆள், அந்த பெரிய ஆளை கூப்பிட்டுட்டா நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிடலாம். இது கடவுளுடைய ஐடியா இல்லையா? பெரிய ஆளை கூப்பிட்டு அவனை காமிக்கிறதுனால அவர் எப்படி தெரிவார்? தெரியவே மாட்டார். கர்த்தருடைய அந்த செலக்ட், அவர் எப்படி சூஸ் பண்ணுறார் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு பாருங்க. இஸ்ரவேல்னு இன்றைக்கி நம்ம பெருமையாக பேசுகிறோம். கடவுள் சொல்கிறாரு, இந்த பெருமைக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது தெரியுமாங்கிறாரு. என்ன கதை? சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். ஹலோ, நீ தான் ஒடுக்கப்பட்டவனா இருந்த, நீ தான் கொஞ்சமா இருந்த, உனக்கு தான் ஆதரவே இல்லை. அப்போ உன்னைதான் நான் செலக்ட் பண்றேன், உன்னைதான் நான் அழைக்கிறேன், உன் மூலமாகத்தான் நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குது பாருங்க. நம்ம இதை மைனஸா நினைக்கிறோம். கடவுள் சொல்ற இதை மைனஸா நினைக்காத, இதை பிளஸ்ஸா நினைக்கிறாரு. யாருமே இல்லைங்க. அப்ப ரொம்ப நல்லது, கர்த்தரே இருப்பாரு, அவரே இருப்பாரு. எங்க மாமனார் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம்ல, என் மாமனார் கொஞ்சம் செஞ்சிருக்கலாம்ல. அவனுக்கெல்லாம் பாருங்க, மாமனார் செய்கிறாரு, சித்தப்பா செய்கிறாரு, ஃபாரின்ல இருக்கிற அண்ணன் செய்கிறான். நமக்கு தான் பாருங்க பிரதர் ஒருத்தருமே இல்லை. ரொம்ப நல்லது, உங்களை தான் கூப்பிடுறாரு. நீங்க பெரிய ஆளானா கர்த்தர் உங்களை பெரிய ஆளாக்குனாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் பெரிய ஆளானா ஓஹோ ஃபாரின்ல உள்ளதெல்லாம் மின்னுது போல நினைச்சிட்டு போயிடுவான். ஹலோ, நீங்க ஃபாரினை காட்டணுமா அப்பாவை காட்டணுமான்னு பார்த்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனால இது மைனஸ் பாயிண்ட் கிடையாது. ஐயோ எங்க குடும்பத்தில் யாருமே இந்த மாதிரி பண்ணதே இல்லைங்க, அப்போ ரொம்ப நல்லது, கர்த்தர் உங்க மூலமா முதல்ல அதை செய்ய விரும்புகிறார். கொஞ்சமா இருக்கிறதா கடவுள் கூப்பிடுறாரு. ஏன் தெரியுமா? அவர் பெருமை அதுல தான் விளங்கும், அவர் பெருமை அதுல தான் தெரியும். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, இது நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இவனா இந்த நோஞ்சானா? கர்த்தர் எவ்வளோ கரெக்டாக பேசுகிறாரு பாருங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்கப்பா, உனக்கு ஒன்றும் பெரிய வரலாறோ பெரிய பேக்ரவுண்டோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருக்கையில் இப்படி பார்த்தேன், இத்தனையோண்டு நீ தான் இருந்த, அதான் உன்னை பிடிச்சி கூட்டு வந்தேன் அப்படிங்கிறார்.
உன்னை கண்டுக்க யாருமே இல்லை, அதனாலதான் நான் உன்னை கண்டு கொண்டு. உன்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, அதனாலதான் என் கண்கள் உன்னை கண்டது. உன்னை எண்ணி பார்க்க யாருமே இல்லை, அதனாலதான் நான் உன்னை எண்ணி பார்த்தேன் என்று சொல்லுகிறார். நீங்க கொஞ்சமா இருந்தீங்க நினைப்பூட்டுறாரு. ஏன்னா இதுகள் பெருமை, பயங்கர பெருமை பேசுற ஆட்கள். இவன் சாதாரணமான ஆள் கிடையாது. எங்க தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பத்தி சொல்றாரு, இங்க பாரு ஒழுங்கா பாரு, கொஞ்சமா இருந்த இவ்வளவுதான் இருந்த, ஆனா உன் கையை நான் பிடிச்சி அன்னைக்கு உன் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணேன், உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருக பண்ணுவேன் அப்படி என்று. யாருமே உன்னை நினைச்சு பார்த்ததில்லை, ஆனா உன்னை நான் நினைச்சு பார்த்தேன், உன்னை நான் என்னன்னு, அதனாலதான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேங்கிறாரு. இதை மறக்காதங்கிறாரு. ஆமென். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ இப்படி அப்போ நீங்கள் மைனஸாக இருக்கிறீங்க, சின்ன ஆளாக இருக்கிறீங்க, முதலீடு கூட இல்லைங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் கூட கடவுள் இருப்பார். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, திராணி இல்லைங்க, சப்போர்ட் இல்லைங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. எத்தனையோ இல்லை சொல்கிறீங்களே, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க, அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் என்னை பெருக வைப்பார். ஆமென். இங்க இருந்து ஆரம்பிங்க. உங்க முதலீடே விசுவாசமா இருக்கட்டும். ஃபெய்த் தாங்க என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நான் இங்கே வரும்போது எங்ககிட்ட எதுவும் இல்லை, கொஞ்சம் புக்கு இருந்தது, கொஞ்சம் படிக்கிறதுக்கு புக்கு இருந்தது, கேட்குறதுக்கு கொஞ்சம் கேசட் இருந்தது. இங்கே வந்தோம், ஒன்றும் பெருசாக இல்லை. சில காரியங்கள்லாம் முயற்சி பண்ணி நிறைய செலவு பண்ணி ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்படி தான் வந்தோம், ஆல்மோஸ்ட் ஜீரோ அப்படி தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி எண்ணி பார்த்தா, திரும்பி பார்த்தா, இந்த கொஞ்சமாக இருக்கிற நம்மளை அவர் பெருக வச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உயர்த்தி இருக்கிறார். நம்ம ஊழியம் தேவையில் இருக்குது அப்படிங்கிற நிலையில் வைக்கல, சில ஊழியத்தின் தேவைகளை நாம் சந்திக்கிற இடத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்லுவேன், ஊழியக்காரங்க கூட இந்த சத்தியத்தை நம்பணும்னு சொல்கிறேன். ஊழியக்காரங்க கூட இதை நம்பணும், இதை போதிக்கணும். இதை நம்பி நீங்கள் போச்சிங்கன்னா உங்கள் சபை சாதாரணமாக இருக்காது, உங்கள் சபை வேற மாதிரி இருக்கும், உங்கள் ஊழியம் வேற மாதிரி இருக்கும், உங்கள் மக்கள் வேற மாதிரி இருப்பாங்க. ஆமென். தங்கம் வராத ஆராதனையே இல்லாத மாதிரி மாற்றிருக்கிறார், லிட்டரலாக அப்படியே மாற்றிருக்கிறார். இந்த இயர் துவங்கி ஒவ்வொரு ஞாயிறும் போய் என்னன்னா அங்கே தங்கம் கிடக்குது, தங்கத்தை போடுற அளவுக்கு தேவன் கைகளில் கொடுத்துருக்கிறார். அதாவது உனக்கு வேண்டாம் கலட்டி போட்டுரு அப்படி இல்லை, அந்த மாதிரி கலட்டல. நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய போடுது. இது இருக்கிறத கலட்டி உண்டியில் போடு அப்படி போட்டால் நினச்சி கூட நீங்கள் போய் கடையில் இன்னும் வாங்குங்க, கர்த்தர் இன்னும் உங்களை வாங்க வைப்பாரு. இதை சொல்லி 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 இதனால் உண்டாகி கொண்டு போடுறது. இப்போ எல்லையை கடக்கும்படியாக வச்சுட்டாரு. தங்கம் வந்தது மட்டும் இல்லை, இப்போ வைரம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். தூக்கத்தில் தட்டி தங்கம் கொடுத்தவங்க இப்போ ஆபீஸ் ரூம்ல தட்டி வைரம் கொடுக்குறாங்க. என்ன இருதயம் எவ்வளோ வளமாக இருக்குது பாருங்க. இதுக்கு பேர் பரிசுத்தம் இல்லைன்னா வேற பேர் எது பரிசுத்தங்கிறாங்க. பொருட்கள் மேலே இருதயம் போச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் மேலே இருதயம் போச்சுன்னா அந்த கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் கொடுத்துட்டே இருக்கிறான்னா வேற ஒன்றும் இல்லை, அவன் இருதயம் அவரோட இணைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதான் அடையாளம். 100 ரூபா வச்சுக்கிட்டு கூட ஒருத்தனுடைய பணம் அந்த பணத்து மேலே இருக்க முடியும், ஒருத்தனுடைய மனது பணத்து மேலே இருக்க முடியும் தெரியுமா? ஆனால் 1 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு கூட ஒருத்தனுடைய இருதயத்தை கர்த்தர் மேலே வைக்க முடியும். ஆமென். 100 ரூபா அப்படி வச்சுக்கிட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் கோடிகள் இருந்தாலும் இறைப்பதற்காகவே இது இருக்கிறது, கொடுப்பதற்காகவே இருக்கிறது. ஆமென். வயிறெல்லாம் வருது பாருங்க. 8ஆம் அதிகாரம் உபாகமம் 8. இந்த பெருக்கம் இனி பெருகும் அப்படிங்கிறத இன்னும் நிறைய சொல்லணும்னு நினச்சேன், பட் டைம் இல்லை, இதோட முடிப்போம். 8:12 நீ புசித்து திருப்தியாகி, எல்லாம் சொல்லுங்க, புசித்து திருப்தியாகி. இந்த வைத்த வாயை கெட்டி, வாயை வைத்த கெட்டி அப்படிலாம் இங்கே போடல. இங்கே என்ன போட்டிருக்குது? எல்லாம் சொல்லுங்க, புசித்து திருப்தியாகி. வாயையும் கெட்ட வேண்டாம், வயிறையும் கெட்ட வேண்டாம், அம்பாட்டுக்கு வளரட்டும்.
அஞ்சப்பம் சாப்பிட்டு இருந்தவங்கலாம் இப்போ அஞ்சப்பரில் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அஞ்சப்பம் டு அஞ்சப்பர். எல்லாம் சொல்லுங்க, நீ புசித்து திருப்தியாகி. சாப்பிட்டா போதும் அப்படி ஏன் சொல்றாரு? அப்படி முடிச்சா போதாதா? ஆனா என்ன சொல்றாரு? திருப்தியாகி. எல்லாம் சொல்லுங்க, திருப்தியாகி. ஆமென். ஒன்றும் இல்லை, அப்படியே அண்ணன் மகிமை கூடுது. ஆமாங்க, க்ளோரி மீன்ஸ் வெயிட். அவர் உட்கார்ந்த போது இருந்த மகிமையை விட இப்போ கூடுதலான மகிமை உண்டாயிருக்கு. I'm not joking, it's real. You get more glory. அந்த சேர் தாங்காத மாதிரி வருமானம் எதுவுமே தாங்க முடியாது, அவ்வளோ வரப்போகுது உங்களுக்கு. ஆமென். தாங்க முடியல. ஆமென். க்ளோரினால வெயிட் தான் அர்த்தம், தெரியுமா உங்களுக்கு? இன்க்ரீஸ் பண்றார். 12, நீ புசித்து திருப்தியாகி. சாப்பிட்டா போதுமே, இல்லை திருப்தி ஆகணுங்கிறார். தேவனுடைய மனதை உங்களால் பார்க்க முடியுதா? சும்மா ஏதோ சாப்பிட்ட வயிறு நிறைஞ்சா போதும், திருப்தியாக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, திருப்தி. ஒரு சாப்பாட்டிலேயே உங்களுக்கு திருப்தி இருக்குன்னு நினைக்கிறாருன்னா உங்க வாழ்க்கை எவ்வளோ திருப்தியாக இருக்குன்னு யோசித்து பாரு. உணவுல கூட என்னத்தையோ சாப்பிட்டா அப்படி இருக்கக்கூடாது, நீ புசித்து திருப்தியாகி. ஆமென். என்ன மாதிரி அந்த மாதிரி சாப்பிடணுமா? திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி. ஓ, வீடை கட்டி போடல, நல்ல வீடுகளை கட்டி. எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடு. ஏதோ கிடையதோ ஒண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஒண்ணு. நமக்கு ஒரு அண்டை ஒரு குடிசை கிடைச்சா போதும், அப்படி போடல. எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடுகளை. அப்போ கூட வீடுன்னு முடிக்கல, வீடுகளைங்கிறாரு. ஹலோ, நல்ல வீடுகளை கட்டி. எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடுகளை கட்டி. ஆமென். Thank you for that. Thank you. எல்லாம் சொல்லுங்க, நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது. சில சொல்லுவாங்க, எங்க வீட்டில் யாரோ இருக்காங்க, நான் எங்கேயோ வாடகைக்கு இருக்கேன். அந்த மாதிரி சாப்பை கேட்டலாம் உங்களுக்கு கிடையாது. நல்ல வீடுகளை கட்டி அதில் குடியிருக்கும் போது. ஆமென். இப்போ பாருங்க, அடுத்து சொல்றாரு, உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி. எல்லாம் சொல்லுங்க, திரட்சியாகி. அப்படின்னா நடத்தின உன்னுடைய இன்கம்ஸ், உனக்கு வரக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? அப்படியே பெருகுது. திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி. ஆமென். அதனாலதான் சொல்றேன், இனி பணம் பெருகும், வெள்ளியும் பொன்னும் பெருகி. ஹல்லேலூயா. அது பெருகுமா? இதெல்லாம் ஆண்டவர் சொல்லலாமா? சாப்பாட்டை பத்தி பேசுறாரு, நல்ல வீடுகளை கட்டுறதை பத்தி என்ன பண்றாரு? பேசுறாரு. அப்புறம் என்ன பேசுறாரு? உங்களுடைய பிசினஸ் அபேண்டன் ஆகிறத பத்தி பேசுறாரு. வெள்ளியும் பொண்ணும் என்ன பண்ணுமா? பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதுங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உண்டானதெல்லாம் வர்த்திக்கும் போது. ஹல்லேலூயா. அப்ப எல்லாமே பெருகணுங்கிறது கடவுளுடைய ஐடியா. எல்லாம் சொல்லுங்க, இனி பணம் பெருகும். ஹல்லேலூயா. பார்ட் 2 அடுத்த வாரம். எழுந்து நிற்போம். ஆமென். Glory to God. Glory to God. Hallelujah. இன்னும் நிறைய உள்ள போகணும்னு நினச்சேன், டைம் இல்லை. நெக்ஸ்ட் வீக் தொடருவோம். இதெல்லாம் போடாதீங்கன்னு எவ்வளோ சத்தமாக சொல்கிறாங்களோ அவ்வளோ சத்தமாக நம்ம போடுவோம். இட்ஸ் a divine things. பாருங்க, பல விஷயத்தை ஆண்டவர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. முதல்ல கல்வாரி எப்படி பதிலாக இருக்குதுங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த தொழில் உலகங்களுக்குள்ளாக நீங்கள் போகிறதுங்கிறது ஒரு அழைப்புங்கிறத பார்த்தோம். இட்ஸ் a calling. உங்களுக்குள்ளாகவே சில கிஃப்ட்ஸ், சில ஆற்றல்களை கடவுள் வச்சு உங்களை உயர்த்த விரும்புகிறார். அதனால தான் பாருங்கள், உங்கள் அழைப்பு என்னங்கிறத நீங்கள் தேடுங்க, அதில் பயணம் பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஊழியம் செய்வது தான் மேலான அழைப்பு என்பது அல்ல. சிலரை தொழில் உலகங்களுக்காக அழைக்கிறார், முதலாளியாக அழைக்கிறார். ஹல்லேலூயா. கொடுப்பதற்காகவே சிலரை அழைக்கிறார். இட்ஸ் a giving grace. It's a giving grace. It is a grace. It is a gifts. It is a calling. Makora shekla mandara. Hallelujah. Hallelujah. அதற்கான ஒரு அபிஷேகத்தை, அதற்கான ஒரு பலனை அவர் உங்களுக்கு தருகிறார்.
ஹல்லேலூயா. கொஞ்சமா இருக்கிற சிலரை தேவன் அழைக்கிறார். இந்த நாள்ல சின்னதா இருக்கிறீங்க, உங்களை அழைக்கிறார். ஒருவனாய் அழைத்து அவனை பெருக செய்த தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்க பெருகுவீங்க. நீங்க ஒத்தையா இருக்க மாட்டீங்க, ரெண்டாவீங்க, மூணாவும், நாலாவும், அஞ்சாவும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலங்களில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். தீவிரமாய் இதை நான் நடப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். மாக்ரோபோலா கதரபலபா. தேவன் தீவிரமாய் இருக்கிறார், உங்களை பெருக செய்வதில்லை. தேவனுடைய தீவிரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? தேவன் எதில் தீவிரமாய் இருக்கிறார்? சின்னவனை பெரியவனாக்குவதில்லை, சின்னவனை 1000 ஆக்குவதில்லை. தேவன் தீவிரமாய் இருக்கிறார். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலங்களில் தீவிரமாய் இதை நடப்பிப்பேன். தேவனுடைய தீவிரம் உங்க வாழ்க்கைக்குள்ளாக வருகிறது, உங்க தொழிலுக்குள்ளாக வருகிறது, உங்க பொருளாதார உலகங்களுக்குள்ளாக வருகிறது. ரதனம ஷகதலபதபா ரோபேகா செகதலபதரபலபா மகோரபல ஷண்டலர கதரபலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில தகப்பனே உம்முடைய கிருபை ஹல்லேலூயா விளங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. உன்னிடத்திலே வெள்ளியும் பொன்னும் பெருகும் என்று சொன்னீரே, நல்ல வீடுகளை கட்டுவாய் என்று சொன்னீரே. ரதனமோஷே. எஸ் எஸ் எஸ். வீடு கட்டுவீங்கன்னு சொல்லுங்க, நல்ல வீடை கட்டுவீங்க. நல்ல வீடுகளை கட்டுவீர்கள், நல்ல வீடுகளை கட்டுவீர்கள். அதுல அருமையான இனிமையான பொருட்கள் நிரம்பி இருக்கும். நல்ல பர்னிச்சர்ஸ் ஹவுஸ் அது இருக்கும். ஹல்லேலூயா. வெறும் செவுரு மட்டும் இல்லைங்க, அருமையும் இனிமையான பொருட்களாலே உங்கள் வீடு நிரம்பி இருக்கும். ரதனா ஷேகெண்டலபா கதரபா. உன் வெள்ளி பெருகும், உன் பொன்னு பெருகும், உன் ஆடு மாடுகள் திரட்சியாகும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, ஓ எங்கள் பெருக்கத்தின் தேவனே, ஹல்லேலூயா. உங்க உள்ளத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. It is not the word of God, it is the heart of God. இது வெறும் தேவனுடைய வார்த்தை மட்டுமல்ல, இதுதான் தேவாதி தேவனுடைய உள்ளமா இருக்கிறது. அப்பா, உம்முடைய உள்ளத்தை நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய இருதயத்தை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய இருதயம் எங்களை குறித்து என்ன வாஞ்சிக்கிறது, உம்முடைய உள்ளம் எங்களை குறித்து என்ன வாஞ்சிக்கிறது, அது ரொம்ப பெருசா இருக்குதப்பா, அது ரொம்ப உயர்வா இருக்கிறதப்பா. எங்களை பெருக வைப்பதே உம்முடைய நோக்கமும் திட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இனி ஒரு பெரிய பெருக்கத்துக்குள்ளாக இதுவரை சிலர் பார்த்திருக்கீங்க, சிலர் பார்க்கல. சிலருக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, சிலருக்கு இன்னைக்கு ஆரம்பிக்க, சிலருக்கு இன்னைக்கு துவங்குகிறது, சிலருக்கு இன்று துவங்குகிறது. சிலர் ஏற்கனவே ஒரு லெவல் ஆஃப் பெருக்கத்தை பார்த்துருக்கீங்க. இனிமே இன்னொரு லெவல், இன்னொரு லெவல், another level of glory. I proclaim in Jesus name. இந்த இடத்துல அதை proclaim பண்ணுகிற ராஜா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அதை பேசுகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் மீது அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறோம். இந்த இடத்துல மாபோரா ஷேகந்தரா பலபா. ஆன்லைன்ல இதை பார்க்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, I release the glory. ஹல்லேலூயா. அவர்கள் வியாபாரங்கள் வர்த்திப்பதாக. ஹல்லேலூயா. அவருடைய ஆடு மாடுகள் பெருகுவதாக, அவருடைய களஞ்சியங்கள் நிரம்புவதாக. ரதனமோஷே. அவருடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடுவதாக. ஆலை இயங்கிக்கிட்டே இருக்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விளக்கு அணையாது இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ glory, 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 glory. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய அபிஷேகம் நிறைஞ்ச வார்த்தைகளையும் எங்களை நோக்கி அனுப்புவதற்காக நன்றி அப்பா. Thank you so much Father. Thank you so much. Thank you so much. ஒரு புதிய மாசத்துக்குள்ள நாங்க போறோம். இந்த ஏப்ரல் முடிந்து நாளை தினத்திலிருந்து ஒரு புதிய மாதங்களுக்குள்ள நாங்கள் செல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதங்களிலே ஒரு பெரிய பெருக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். இந்த மே மாதங்கள் ஒரு பெரிய பெருக்கத்தின் மாதங்களாக உங்க பிள்ளைகளுக்கு இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய பெருக்கம், இதுவரை இல்லாத வெள்ளியின் பெருக்கம், பொன்னின் பெருக்கம், ஜனங்களின் பெருக்கம். ஹல்லேலூயா. பண பெருக்கம், பண பெருக்கம். இந்த மே மாதங்களிலே ஒரு பெரிய பெருக்கத்தை நான் பேசுகிறேன். இந்த மாதம் ஒரு பெரிய பெருக்கத்தின் மாதங்களாக இருக்கும்படியா டிக்ளேர் பண்ணுகிறோம். ஓ, இந்த வேலையில டிக்ளேர் பண்றோம் ராஜா. ரதனமோ ஷேகந்தரபலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, thank you டாடி, thank you டாடி. இங்க செய்வதற்காக நன்றி அப்பா. உங்க உள்ளம் இதை எங்களுக்காய் வாஞ்சிக்கிறது, நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா,
Praise God. Amen. 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 கர்த்தரை கனம் பண்ணும்படியாய், வார்த்தை கனம் பண்ணும்படியாய் நாம் விதைக்கிற நேரம் இது. பெருக்கத்திற்கான வழியில் ரொம்ப முக்கியமான வழி விதைப்பது. எப்போ எல்லாம் தேவன் பெருக்கத்தை பற்றி பேசினாரோ அப்போல்லாம் சொன்னார் விதையுங்கள்னு சொன்னார். எஸ், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். உங்கள் விதை தான் உங்கள் பெருக்கத்தை தீர்மானிக்கிறது. தட் மீன்ஸ் அதுதான் உங்கள் விசுவாசத்தின் அளவாக இருக்கிறது. உங்கள் விதைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த். அது உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறது, அவ்வளோதான். நீங்கள் கொடுத்தல் என்பது உங்கள் விசுவாசத்தை காட்டுகிறது. பாருங்க, இந்த வருஷத்தின் முதல் நாளிலே வைரம் விதைக்கப்பட்டது, இப்போ வைரம் அறுவடையாக வர ஆரம்பிக்கும். நான் ஒன்றை ரொம்ப ஆழமாக நம்புகிறேன், அது விதைப்பும் அறுப்பும். ஆமேன். தங்கத்தை விதைச்சோன்னா தங்கத்தை அறுப்போம். ஆமேன். பணத்தை விதைக்கும் போது பணத்தை அறுப்போம். ஆமேன். தேவன் பல அறுவடைகளை தருவார், அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதுக்கு மேல பல அறுவடையை தருவார், அது நான் இல்லை, அது உண்டு. ஆனா ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பைபிள் சொல்லுகிறது, மணி இஸ் a seed. பணம் ஒரு விதை, தங்கம் ஒரு விதை, தேவ வார்த்தை என்பது ஒரு விதை. பல காரியங்களை விதைக்கு ஒப்பாய் சொல்லியிருக்கிறது. எதையும் நீங்க விதைச்சு அறுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பெருக்கத்துக்கு நேரா போகும்பொழுது இதுதான் சொல்றாரு, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நான் பெரிய பெருக்கத்தை நம்புறேன். அதனால கொடுக்கிற அழைப்பை எனக்கு இருக்கு. வெறும் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொடுக்கிற ஒரு ஆள் கிடையாது. ராஜ்யத்தினுடைய பொருளாதாரத்தை இழுத்து கொள்ளுகிற ஒரு நபர். கிங்டம் ஃபைனான்சியர்னா வேற லெவல்ல இருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். முதலாளியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சில பேருக்கு வேலை கொடுப்பீங்க நீங்க, சில பேர் முதலாளியாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள். இன்னையிலிருந்து தொழில் செஞ்ச நீங்க தொழிலாளியா இருந்த சில பேர் இப்போது இதுக்கு அப்புறம் சில பேர் முதலாளியா மாறுறீங்க. தேவன் சிலரை ப்ரொமோட் பண்றாரு. நீங்க இதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணுவீங்க, நீங்க சில பேருக்கு வேலை கொடுப்பீங்க. அந்த அழைப்பை தேவன் உங்க மேல வைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேலை போயிடுச்சேன்னு வந்திருக்கீங்க, ஆண்டவர் சொல்றாரு, இனி வேலை செய்ய மாட்டேன், இனி முதலாளியா இருப்ப, இனி முதலாளியா இருப்ப. முதலாளியா இருக்கிற ஒரு அழைப்பை அவர் உங்களுக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. 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 கைகளை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய விதைகளை அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். Thank you Father. Thank you Father. Honor the word, honor the anointing. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு காலையிலேயே பாருங்க, நான் பெருக்கத்தை பத்தி பேசுறேன். இன்னைக்கு காலையிலே ஒரு ரெண்டு ஊழியத்துக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட்டை விதைச்சிட்டு தான் இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். கண்டிப்பா என் களஞ்சியம் நிரம்பும், என் களஞ்சியம் கீழே போகவே போகாது. எப்படி ஆக்கியிருக்கிறார் தெரியுமா? பணம் வராத ஒரு நாளே இப்ப இல்லை, எல்லா நாளும் பணம் வருது. மாசத்துல ஒரு நாள் இல்லைங்க, தினமும் பணம் வருது. உங்களுக்கும் திறப்பார். தினமும் 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 வரும். இனிமே நான் இன்னொன்னு விசுவாசிக்கிறேன், மணி நேரங்களுக்கு வரணும். 24 மணி நேரத்துல கண்டிப்பா காசு வந்துடுது. இப்ப மணிக்கு மணி வரணும். அப்புறம் போவோம் கொஞ்சம் கொஞ்சமா, நிமிஷத்துக்கு நிமிஷம். போன நிமிஷம் எவ்வளவு இருந்தது பாரு, இந்த நிமிஷம் எவ்வளவு இருக்குன்னு பாரு. ஜோக்கா இருக்குதா? ஜோக்கா இருந்தா சிரிச்சிருங்க, அதான் விசுவாசம். ஏன்னா நம்மளாலே நம்ப முடியாத தேவன் எப்போதுமே பேசுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பா வைப்பாரு. ஆமென். திறக்கிற எல்லாத்துலயுமே காசு வருது. இந்த கூகுள் பேன்னு ஒன்று போட்டால் அதுல இருந்து காசு வருது. இன்னும் என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்கப்பான் இருக்கிறேன் நான். வாட்ஸ்அப் மூலமா என்னெல்லாம் இருக்கோ எல்லா வழியும் தரங்க. ஏன்னா எல்லாமே பணம் நம்மளை தேடி வர்ற வழியா இருக்கிறது. சொல்லிட்டேன் இல்லையா, கூலி கூக்கரில் இடுகிறது, பணமும் கூக்கரில் இடுகிறது. சில சரியான ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க, இது வெறும் பிரசங்கம் கிடையாது, இது வெறும் போதனைகள் கிடையாது, மாபெரும் அழைப்பு. தேவன் அவருடைய ராஜ்யத்திலே பெரிய நோக்கத்துக்காக உங்களை அழைத்து உங்கள் மூலமா அதை நிறைவேற்ற போகிறார். பெரிய செல்வத்தை உங்களை நம்பி கொடுக்க போகிறார். திரளான ஆஸ்திகள் உங்களிடத்தில் வரும். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். வரும் நாட்கள் எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா நீங்க மூட்டையில எல்லாம் எடுத்துட்டு வருவீங்க. ஆமென். ஆமா, இங்க அப்படியே மூட்டையில அவுத்து கொட்டணும். அப்படி இங்கெல்லாம் கிடக்கணும், அப்படியே பைசாவா அப்படியே கிடக்கணும், கோல்டா அப்படி கிடக்கணும். இப்பமே நான் அதை பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. இங்க வந்து பேசும்போது இங்க கொட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமென்.
சிலர்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு தள்ளிட்டு வருவாங்களே ட்ராலி, அது மாதிரி வச்சு தள்ளிட்டு வந்து கொட்டுற மாதிரி அந்த நாள்லாம் வருது. ஆலயத்துக்கு வரும்போது ட்ராலியை தூக்கி வச்சு கார் டிக்கில இருந்து எடுத்து வச்சு இப்படியே கொட்டி இப்படியே தள்ளிட்டே வந்து இப்படி கொட்டுவாங்க. அந்த மாதிரி நாள்லாம் வருது. இயேசுவின் நாமத்திலே I declare this day, hallelujah, come out in Jesus name, hallelujah. மாத்திரணும். இப்போ இங்க குவிய ஆரம்பிச்சிடுச்சான் அப்படின்னு சொல்லுற நாள் வருது. எங்கேயோ குவிஞ்ச நாளெல்லாம் மாறும். அப்படி போவாது. துன்மார்க்கரின் ஆஸ்திகள் எல்லாம் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இனி நீங்கள் குவிப்பீர்கள். ஆற்று கற்களை போல, மணலை போல, பொன்னையும் வெள்ளியையும் நீ குவிப்பாய் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். குவிக்கிற அளவுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. இது ஒரு அழைப்பு பாருங்க. சில பேருக்கு இது விளங்காது. விளங்காதவங்க நீங்க விட்டுருங்க, உங்களுக்கு வேற அழைப்பு. நீங்க அதை போய் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்காகவே சில பேரை தேவன் அழைக்கிறார். ஆமென். அவங்க கையில் அது வரும். You will attract wealth. Amen. கையில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் பெருக்கத்தின் தேவனாயிருக்கிறார். என் தேவன் கொஞ்சமா இருக்கிறவர்களை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். என் வாழ்விலும் அதே பெருக்கத்தின் வார்த்தைகளை, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்போது இருக்கிறதை பார்க்கிறேன் 1000 மடங்கு, கோடி மடங்கு நான் பெருகுவேன். என்னிடத்தில் இருக்கிற வெள்ளி, பொன்னு, வியாபாரங்கள், மனிதர்கள், கிருபைகள் எல்லாம் பெருகும். இந்த மாதம், இந்த வருகிற மாதங்களிலே பெரிய பெருக்கங்களை நான் காண்பேன். தேவனுடைய பிரசன்னத்திலே, அவருடைய வார்த்தைக்கு நான் ஆமென் சொல்லுகிறேன். அதை பெற்றுக்கொள்கிறேன். என் ஆவியிலே பெற்றுக்கொள்கிறேன். என் சரீரத்திலே அதை பார்ப்பேன். இயேசுவின் நாமத்திலே பெருக விதைக்கிற நான் பெருக அறுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா.